கிருப்பையில சப்தாகம் இன்றைக்கு 2வது தினம். நேத்திக்கு ரொம்ப அழகா பகவத் கிருப்பையில சப்தாகத்தோட ஆரம்பம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா என்ன, எதனால இந்த பாகவதம் அப்படிங்கிறது இந்த லோகத்துக்கு கிடைச்சிது, யாருனால கிடைச்சிது, அது எப்படி அந்த பாகவதத்தை நம்ம ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக நேற்றுக்கு நம்மளால் இந்த பாகவதத்தோட மகாத்மியத்தை நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சத்தியம் தேகி கிருப்பம் தேகி அப்படிங்கிற வியாச பகவான், வியாசர் என்ன சொல்றார் அப்படின்னா, எத்தனை கோடி ஜென்மால நம்மெல்லாம் பூர்வ காலத்துல சுக்கிருத்தம் பண்ணியிருந்தா தான் இப்படிப்பட்ட ஒரு பாகவதத்தை ஸ்மரிக்க முடியும், அதை தியானம் பண்ண முடியும், அதை ஸ்லோகமாக சொல்ல முடியும், அதனுடைய கதாசிரவணத்தை கேட்க முடியும். இப்படியெல்லாம் நம்ம நிறையா நேற்றுக்கு பார்த்தோம். 17 புராணங்களை கொடுத்துட்டு ஒரு துளியோண்டு ஒரு மனசுல ஒரு தாபம், இந்த கலியில இருக்கிறவாளுக்கு இந்த 17 புராணங்கள் நம்ம பண்ணியிருக்கோமே, வேதத்தை 4ஆ பிரிச்சு கொடுத்துருக்கோம், எல்லா புராணங்களையும் நம்ம பண்ணியும் இதெல்லாம் கலியில உபயோகப்படுமா, யாராவது எதையாவது எடுத்து பிடிப்பாளா, இல்லை படிச்சதை புரிஞ்சுப்பாளா, புரிஞ்சுட்டு அந்த தெய்வம் என்ன அப்படின்னு உணரக்கூடிய ஒரு பாக்கியம் அவளுக்கெல்லாம் கிடைக்குமான்னு யார் கவலைப்படுவான்னா சாட்சாத் குருவா இருக்கிறவர் தான் கவலைப்படுவார். ஏன்னா அந்த வியாச மகரிஷி அந்த கவலை வந்ததுக்கான காரணம் கலிய உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். அப்படி கலிய உத்தாரணம் பண்ணணும்னா, ஏன்னா மகாபாரதம் 1 லட்சம் ஸ்லோகம் எழுதியிருக்க, யார் புத்தகத்தை எடுத்து வச்சு மகாபாரதத்தை படிப்போம், எல்லாரும் கிளப்பி விட்டுடுவான். மகாபாரதத்தை படித்தா உடனே ஆற்றுல சண்டை வந்துடும், அதே மாதிரி சண்டை போடுவோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு படிக்க முடியல, நம்ம படிக்கல, அவ்வளவுதான். அப்படிதான் ஒத்துக்கணுமே தவிர அப்படிப்பட்ட ஒரு மகாபாரதத்துல சொல்லாத விஷயமே கிடையாது. ஏன்னா என்ன தர்மம் எதை கோட் பண்ணனாலும் அந்த தர்மத்துக்கான கதையோ அதனுடைய வியாக்கியானமோ சகலத்தையும் மகாபாரதத்துல கொட்டி கொடுத்துருக்கார் வியாசர். இருந்தாலும் ஜனங்களுக்கு அது ஒரு கதையா பாவனையா படிக்கணுங்கிற ஒரு ஃபீல் வரதில்லை. ஆனா அதையே என்ன பண்ணணும், இது எல்லாத்துடைய சாரமாகவும் இந்த கலியில எதையாவது ஒண்ணு நம்ம பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதை நாரத மகரிஷி ஒரு குரு ரூபமா இருந்து அதை பிரேரணை பண்ண ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம் உள்ளதை பண்ணி கொடுக்குறார். அதை சுக மகரிஷிக்கு தன்னுடைய புத்திரன், அதாவது எப்படின்னா நைமிஷாரண்யத்துல 1000 வருஷ காலம் சத்திர யாகம் பண்றார். யார் அப்படின்னா வியாச பகவான். நைமிஷாரண்யம் அப்படிங்கிறதே அந்த ஆரண்யம் அதுவே பகவான் தான். அதனாலதான் நைமிஷாரண்யம் போறதுங்கிறது அதெல்லாம் கங்கா யமுனா நம்ம எப்படி பத்ரி இதுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி அது ஒரு கஷேத்திர யாத்திரையா தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கெல்லாம் கிருப்பை இருந்தால் தான் அங்கே காலே வைக்க முடியும். நம்ம பார்த்தா என்னமோ பெரிய கிராமம் மாதிரி இருக்கும், இங்கேயே இதெல்லாம் நடந்ததுன்னு இருக்கும், எல்லாரும் அங்கங்கே அப்படி அப்படியே ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்றவா. அவளுக்கே இந்த நைமிஷாரண்யத்தோட விஷயம் தெரியுமான்னு நமக்கு தோணும். ஆனால் அப்படி ஒரு பிரேம பக்தி அவளுக்கெல்லாம், பரம பைசா அடுத்த வாழ்க்கை எதிர்பார்த்து ஒரு மணி அடிச்சா நம்ம காசு போடணுங்கிற அந்த இன்டென்ஷன்லாம் இல்லாத ஒரு இடம். என்ன காரணம் அப்படின்னா அங்கே அத்தனை புராணங்களும் அரங்கேறின இடம். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துல 1000 வருஷ காலம் பகவானுக்கு யஜ்ஞம் பண்றா, வேள்வி பண்றா. அப்படி வேள்வி எதுக்காக 1000 வருஷ காலம் தொடர்ந்து நடக்குமா? டெய்லி பவித்திரம் போட்டுக்கணும், ஆச்சமணியம் பண்ணணும், டெய்லி அதுக்கு வேண்டிய சங்கல்பத்தை சொல்லணும். இப்படி 1000 வருஷ காலம் பண்ணணும்னா இது ஏதோ யாகத்துல போடக்கூடிய அந்த ஆகுதிக்காகவோ பிரசாதத்துக்காகவோ அவ பண்ணல. நித்தியமா என்ன பண்ணுவா, காத்தால அந்த யாகம் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை பத்தி நினைக்கக்கூடியதா இருக்கணும். எப்படி இப்ப இங்க ஒரு யாக யஜ்ஞம், இப்போ 7 நாள் சப்தாகம் அப்படிங்கிற நாராயணியம் பாராயணம் நடக்கிறது, சசரநாமம் நடக்கிறது, பாடுற குழந்தைகள் பாடுறா, பகவானை ஸ்துதி பண்ணிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை மேல 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 பகவத் கதைகளை கேட்கணுங்கிறது தான் ஆசை. அந்த ஒரு ஆசைக்காக அப்படி 1000 வருஷ காலம் சத்திரயாகமா அவன் பண்றா. இப்ப நம்மளுடைய சுகர், அவரை பத்தி நேற்றுக்கு நம்ம நிறைய அனுபவிச்சோம். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சுகர் மாதிரி ஒரு பிரம்மஜானி அப்படிங்கிறதே பார்க்க முடியாது. அப்படி எப்படின்னா அவர் ஒரு வியாச பகவானுக்கு சத்திரத்துல யாகத்துல அவர் ஆவிர் பவிக்கிறார் புத்திரரா. அப்படிதான் பாகவதம் சொல்றது. அவர் ஒரு அப்படியே ஒரு யுவனா ஆவிர் பவிக்கிறார், அப்படி ஜோதி ஸ்வரூபமா இருக்கார். அவர் அப்படி கடந்து போகும் பொழுது சொல்றான், அப்படி எப்படி இருக்காரு அப்படின்னா பாகவதம் எக்ஸ்பிளைன் பண்றது கிருஷ்ணராட்டமாவே இருக்காராம். அந்த ஒரு கலர், அந்த குருளையா கேசம், அந்த அழகான கண்கள், அப்படி ஒரு தேஜஸ்வரூபியா சுவாமி சியாமள வர்ணனா இருக்காராம் சுகர்.
இன்னொரு கதையும் சொல்லுவா. சுகர் அப்படிங்கிற பெயர் என்ன அப்படின்னா சுகம். அப்படி சுகர் அப்படின்னு சுகம் அப்படின்னாலே வந்து கிளின்னு அர்த்தம். ராதை என்னைக்குமே கையில ஒரு கிளியை வச்சுட்டு சதா கொஞ்சிட்டு கிருஷ்ணனை பத்தி பாடிட்டு கிருஷ்ணன் கேட்கறதெல்லாம் சொல்லிட்டு ராதை தன்னோட க்ளோசஸ்ட் பர்சன் தனக்கு யாரு அப்படின்னா அந்த சுகம் அப்படிங்கிற அந்த கிளியை தான் வச்சிருந்தானா. பகவானை பத்தின சகல கல்யாண குணங்களையும் வந்து சுகர் கிட்ட அந்த கிளி கிட்ட சொல்லிட்டே இருப்பாளாம். ஒரு காலத்துல வந்து இந்த கலியில வந்து இந்த இந்த யுகத்துல வந்து ராதையும் அவதாரம் பண்ணணும், கண்ணனும் அவதாரம் பண்ண போறா. கிருஷ்ணாவதாரத்துல ராதை வரும்பொழுது தானும் அவதாரம் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுகருக்கு தோணித்தான், நம்மளும் கூடவே வந்து ஒரு அவதாரமா வந்துடணும் ஒரு கிளி ரூபத்துல அப்படின்னு வந்து இந்த பகவத் கல்யாண குணங்களை எல்லாம் உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக அவருக்கு கிளி ஸ்வரூபம்னு இப்படி ஒரு உபகதை உண்டுங்க. அது நிஜம் இல்லைனாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அழகான கதை. ஏன்னா ராதையை சொன்னாலும் சந்தோஷம், சுகரை சொன்னாலும் சந்தோஷம், கிருஷ்ணரை சொன்னாலும் சந்தோஷங்கிறதுனால அப்படி ஒரு சந்துஷ்டியான ஒரு பிரேம பக்தியை உலகத்துல கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு சின்ன ஸ்டோரி அது. அப்படி சுகர் வந்து வந்ததுக்கு அப்புறமா வியாச பகவானுக்கு தோன்றது, இந்த தன்னுடைய புத்திரனா இருந்தாலும் வந்து இந்த பாகவதத்தை வாங்கிக்க போறவர் யாரு அப்படின்னா சுகமுனி தான் வாங்கிக்க போறார். இவருடைய சிரேஷ்டம் என்னன்னு முதல்ல உலகத்துக்கு தெரியணும் இல்லையா. வியாச பகவான் தான் 18 புராணம் பண்ணிட்டார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவேன்னு டெய்லி சஹஸ்ரநாமத்துல சொல்றோம். விஷ்ணுவா இருக்கக்கூடியவர் தான் வியாசரா ஒரு அவதாரம் பண்றார். என்ன அவதாரம் அப்படின்னா ஞான கலா அவதாரம்னு ஒன்று. அதாவது பகவானுடைய எத்தனை 64 கலைகளும் லோகத்துல அவதாரமா வந்திருக்கு. மகா புருஷரா இருக்கக்கூடியவர் பள்ளிகண்ட பெருமாள் அப்படின்னு சொல்றோமே, எங்க அப்படின்னா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இந்த லோகத்துல ஒரு அவதாரமா வந்துட்டு இருந்தார். அர்ச்சாவதார மூர்த்தியா இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய திருப்பதி பெருமாளை பார்க்கலாம், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளை பார்க்கலாம், இங்க இருக்கிற திருவல்லிக்கேணி பெருமாளை பார்க்கலாம். இப்படி எல்லா இடங்களும் சர்வ வியாபியா அர்ச்சாவதார மூர்த்தியாகவும் வந்திருக்கார் சுவாமி இல்லையா. இப்படி எல்லாமா வந்துட்டு இருக்கிற இந்த பகவான் வைகுண்ட பெருமாளா இந்த பகவானை பத்தி ஒருத்தர் சொல்ல போறார் அப்படின்னா அந்த சொல்றவர் சிரேஷ்டமா இருக்காருங்கிறது உலகத்துக்கு புரியும். அதுக்காக என்ன பண்ணினாரா, சுகமுனி வந்து அவதூத்தரா இருக்கார். அதாவது ஆடைகள் எல்லாம் இல்லை அவருக்கு, அப்படி ஜோதி ஸ்வரூபமா இருக்கார். அப்படி ஜோதி ஸ்வரூபமா ஒரு தடவை அவர் அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கார். ஒரு தடாக்கத்துல வந்து பெண்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கா. அப்படி போகும்பொழுது அவ எல்லாரும் வந்து இதை குளிக்கிறான்னா அந்த ஒரு ரூபத்துல தானே அவ குளிச்சுட்டு இருப்பா. அப்படியே எல்லாரும் கையெடுத்து நமஸ்காரம் பண்றான். சுகமுனி அவர் வந்து இகலோக பரபிரம்ம ஞானி, அவர் யாரையும் பார்க்கல. அவர் கடந்து போகும்பொழுது அந்த வைப்ரேஷன்ல அவ எழுந்துட்டு நமஸ்காரம் பண்றான். இப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கிளம்பி நகர்ந்து போயிட்டார். இதை கொடுக்கணும், இந்த பாகவதத்தை அருளி செய்யணும் அப்படிங்கிறதுனால பின்னாடியே கூப்பிட்டுட்டே போறார். புத்ரா புத்ரா புத்ரான்னு கத்தின்ண்டே வியாசர் போன உடனே வியாசர் அவளை தாண்டுறார். வியாச மகரிஷி வந்து படுக்கலாம் இல்லையா, அவ்வளோ வருஷ காலம். அவளுக்கெல்லாம் ஏஜிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அவர் அப்படி கிராஸ் பண்ணி போன உடனே இவாளுக்கெல்லாம் இந்த தடாகத்துல குளிச்சுட்டு இருந்த இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு சுபாவமா ஒரு வெட்கம் வந்துடுறது. தன்னுடைய கைகளால அணைச்சிக்கிறா, போத்திக்கிறா, எல்லாம் பண்றா. அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுறது. என்னது இது 18 வயசு பையன் அப்படி இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா, அவனை பார்த்தோம் நீங்க எல்லாம் பரபிரமமா இருந்தேன், இப்ப நான் வந்து தொண்டு கிழவும், இப்ப என்ன பார்த்தோம் என்னத்துக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். இது பாகவதம் சொல்றது. கேட்கிறார். கேட்ட உடனே அந்த பொண்ணு நாட்டிகள்லாம் வந்து சொல்றா, நமஸ்காரம் பண்றாங்க வியாச பகவானை பார்த்து. சுவாமி நீங்க சொல்றது வாஸ்தவம், ஆனா இதுக்கு என்ன அப்படின்னா, இது நாங்களும் தப்பு பண்ணல, நீங்களும் தப்பு பண்ணல, உங்க பிள்ளையும் தப்பு பண்ணல. அவர் வந்து ஜெகத் ஸ்வரூபியா இருக்கக்கூடியவர், பூர்ணமான ஒரு சக்தியை வச்சுருக்கிறவர், அப்படி ஒரு பிரம்மஞானியா இருக்கக்கூடியவர் தாண்டி எங்களை போகும் பொழுது அந்த ஒரு அரான்னு சொல்லுவா இல்லையா, நம்மளை சுத்தி ஒரு வட்டம், அந்த ஒரு ஒளி பிழம்பு வந்து எங்களுக்குள்ளேயும் வந்து நாங்களும் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தோம். நாங்க எல்லாமே ஆத்மாதான். மனுஷ உடம்பு, இந்த சரீரம், இந்த சதை, இந்த பிண்டம், இதுக்கு அர்த்தம் இல்லைன்னு ஒரு க்ஷண நேரம் நாங்களும் நினைச்சதுனால அவரை நாங்க அப்படி பார்த்தோம். அவர் இங்கேருந்து நகர்ந்து அந்த பக்கம் போன உடனே அந்த மாயை திருப்பி எங்ககிட்ட ஒத்துருத்தோம். திருப்பி வந்த உடனே எங்களுக்கு புரியுது, ஆஹா நம்மளுடைய சரீரம், நம்ம பொம்மனாட்டி, நம்ம குளிச்சுட்டு இருக்கிறத பல ஆம்பளைகள் பார்க்கக்கூடாதேன்னு எங்களை நாங்களே மறைச்சிக்கக்கூடிய ஒரு
வியாஜம் வந்துடுத்து எங்களுக்கு. அதுதான் காரணமே தவிர இதில் எதுவுமே இல்லைன்னதும் அவருக்கு புரியுது. அப்போ அவர் மனசில் நினச்சிக்கிறார், இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கில் போட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் பரபிரம்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பரஞானமாக இருக்கக்கூடிய பகவானாக இருக்கக்கூடிய சுகர் எவ்வளவு சிரேஷ்டமானவர், அப்படிப்பட்டவர் யாரை பற்றி சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பாகவதம். அதனால சுகரை பிரசித்தியாக காமிக்கணும். தன்னுடைய புத்திரனாக இருந்தாலும், தன்னுடைய புத்திரன்னா நார்மலாக நம்ம மனுஷாளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இல்லை, இதெல்லாம் தெய்வீகம், இதெல்லாம் ஆவிர்பவிக்கக்கூடிய குழந்தைகள். அவளுக்கு என்ன ஞானம் உத்வேகம் எல்லாம் இருக்குங்கிறது வந்து உலகத்துக்கு சொல்றதுக்காக அப்படி ஒரு பிரேரணையை பண்றார். அப்படிப்பட்ட சுக பகவானுக்கு இது எல்லாத்தையும் பாகவதத்தை உபதேசம் பண்ணினார். இப்ப பரீட்சித் மகாராஜா மகாபாரதத்துல எல்லாம் கடைசி காலம் வந்துடுறது. உத்தரையோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பரீட்சித்துக்கு பகவான் கட்டவரல் அளவுக்கு சுதர்ஷன சக்கரவர்த்தியா உள்ள போய் அப்படியே அந்த கர்ப்பத்தை காப்பாத்துறார். உலகத்திலேயே வந்து எங்க குருநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், அதி உத்தமமான அம்மா யாரு அப்படின்னா உத்தரையை தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா யசோதாமா வந்து கிருஷ்ணரை வளர்த்துருக்கலாம், தேவகி அம்மா கருவுற்றிருக்கலாம், கிருஷ்ணரையே குழந்தையா கொடுத்துருந்துருக்கலாம், எல்லாம் பண்ணினாலும் ரொம்ப உத்தமமான ஸ்திரீ யாரு அப்படின்னா உத்தரையை தான் சொல்றாரு. ஏன்னா தன்னுடைய கர்ப்பவாசத்துல தன் குழந்தையும் வச்சிருந்து பகவானையும் உள்ள வச்சுட்டு இருந்தா அந்த அம்மா அப்படின்னா அப்ப அவ எவ்வளவு சிரேஷ்டமானவள். அப்படிப்பட்ட உத்தரைய உத்தர மகாபானுன்னு தான் சொல்றாரு அவர் சொல்லும்போது. அப்படி சிரேஷ்டமா கொண்டாடுறோம் உத்தர. உத்தரக்கு அப்பா அழுது பகவானுடைய காலில் வந்து மகாபாகோ மகாபாகோ என்னை காப்பாத்துக்கோ, இந்த ஜென்மத்துக்கே இந்த நம்மளுடைய காலத்துக்கே வேண்டிய ஒரே ஒரு சிசு பாக்கி இருக்கிறது இது ஒண்ணுதான். எல்லாரும் வைகுண்டா போறா, எல்லாரும் கிளம்பிட போறா. இந்த பாரத தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு குழந்தை அந்த தாயார் பிரேரணை பண்ணினதுனால கண்ணன் ஓடி வந்து அதை காப்பாத்தினார் அப்படிங்கிறது. தானே உள்ள போய் இருந்து அந்த சிசுவை காப்பாத்திருக்காருன்னா ரெண்டு பேரையும் கர்ப்பத்துல தாங்கின அந்த தாய் எவ்வளவு ஒரு சிரேஷ்டமானவளா இருக்கணும் அப்படின்னு வந்து பாகவதம் சொல்றது. அப்படிப்பட்ட உத்தரை பரீட்சித்தை வந்து குழந்தை பிறந்தாச்சு, பரீட்சித்தும் மகாராஜாவை ஆயாச்சு பாரத தேசத்தை. ஏன்னா அவனுக்கு என்ன பெயர் அப்படின்னா, எதனால பரீட்சித் அப்படின்னா சுழண்டு சுழண்டு அவன் பார்த்துட்டே இருந்தான் உள்ள யார் நம்மளை காப்பாத்துறா, ஏதோ ஒரு உருவம் சுத்திகிட்டே இருக்கே நம்மளை அப்படின்னு அந்த சிசு பார்க்கறது. அதனால தன்னுடைய ஈக்ஷணம் கண்ணால் அதை பார்த்ததுனால தான் அவருக்கு பரீட்சித்துன்னு பேர். அதை தான் பிறந்த குழந்தை வெளியில வந்தவொடனே தேடுறதான் அந்த ஒரு ரூபத்தை நான் எங்க மிஸ் பண்ணேன் அப்படின்னு. அது எல்லாருக்குமே உண்டு. அதாவது லோகத்துல பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் கர்ப்பவாசத்துல இருக்கும் பொழுது சாட்சாத் பகவத் ஸ்வரூபத்தை எல்லா குழந்தைகளுமே உணர்வான். நீங்களும் உணர்ந்திருக்கேன், நானும் உணர்ந்திருக்கேன், அத்தனை பேர். ஏன்னா அந்த கர்ப்பவாசம் அப்படிங்கிற அந்த 10 மாதத்தை பின்னாடி கர்தமா மகரிஷியோட தேவகூத்தியோட சொல்லும் பொழுது அதை சொல்ல போறா அது எப்படி எல்லாம் இருந்ததுன்னு. அப்படி கர்ப்பவாசத்துல இருக்கிறவா அத்தனை பேருக்கும் பகவத் சாட்சா்காரம் பிரத்யட்சம். எல்லா குழந்தைகளும் தெய்வ குழந்தை தான், ஒண்ணு கூட இப்படி அப்படி இல்லை. ஆனா என்ன காரணம், வெளியில வரும் பொழுது ஒரு வாயு தள்ளி வெளியில பிறக்கும் பொழுதே அந்த வாயு வந்து நம்ம மனசுல இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ சக்தியும் எடுத்து மாயையை உலகத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக நம்மளை கொண்டு வந்துடுறது. அது வரைக்கும் அழகா உள்ள சமத்தா 10 மாசம் இருந்த குழந்தை வெளியில வந்தவொடனே வீல்னு கத்துறது, பசிக்கிழறதா எதுக்கு அழறதுன்னு தெரியல. அம்மாவுக்கு பயம், அழலைன்னா 2 அடி வச்சு அழ வைக்கிறா, குழந்தை அழலைன்னா நல்ல குழந்தை இல்லைங்கிறா, என்னென்னமோ நடக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு சுகமா அது இருந்திருக்கும். அதை வந்து பாகவதம் எக்ஸ்பிளைன் பண்றது. அப்படி பகவத் குழந்தையில தான் எல்லாருமே இருக்கும். அப்படி இந்த குழந்தையும் பரீட்சித்து வந்துடுத்தோம். ஆனா அது தெய்வ குழந்தை. உள்ளேயே பகவானுடைய மூச்சு காத்தையும் அவன் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. சுவாமியும் உள்ள மூச்சு விடுற, அம்மாவோட இதுல இருந்தும் குழந்தைக்கு காத்து வருது. இது எல்லாத்தையும் சுவாசம் பண்ணி உடம்பு மனசு எல்லாமே ஒரு தெய்வ சுரூபமா தான் பரீட்சித்து வர. வெளியில வந்து தேடுறார் நம்மளுடைய யார் அது அப்படிங்கிறத பின்னாடி கேட்க போறார். ஸோ இப்படி எல்லாரும் கேட்கிறா. இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, இந்த சத்திர யாகம் எல்லாம் நடக்கும் பொழுது சொல்லணுமே இந்த பாகவத கதைகளை வந்து சொல்றதுக்கு யார் வரார் அப்படின்னா சூத்த பௌராணிகர் அப்படிங்கிறவர் வரார். இவாள்லாம் மகரிஷிகள், பெரிய பெரிய பாண்டித்யம் பண்ணினவா, இதெல்லாம் தேவ ரிஷிகள். இவாள்லாம் இப்படி வரா. அப்ப வந்து என்ன அப்படின்னா, அந்த சூத்த பௌராணிகர் வரப்போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ரோமஹர்ஷ்ணர்னு ஒருத்தர் உண்டு. அந்த ரோமஹர்ஷ்ணர் வந்து ஒன் ஆஃப் த சிஷ்யா. அவருக்கு வந்து ஏன் அந்த பேரு அப்படின்னா, அவர் வந்து புராணங்களை சொல்லிகிட்டே இருக்கிறவர். அதனால கதைகளை எல்லாருக்கும் பரப்பக்கூடியவர். ஒன்னொன்னு வந்து எதை
அவர் தியானம் பண்ணிட்டு எதை நினைச்சுட்டு சொல்றாரோ அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிடுவான். அப்படி சிலிர்த்து ரோமங்கள்லாம் அந்த இது சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. அதனால அவருக்கு வந்து ரோமஹர்ஷர் அப்படின்னு பெயர். ரோமஹர்ஷனரோட பிள்ளையா இருக்கக்கூடியவர் தான் சூத்த பௌராணிகர். இந்த சூத்த பௌராணிகருக்கு ஏன் அந்த பேரு அப்படின்னா, சூத்த பௌராணிகருக்கு புராணங்களை பிரசித்தியா சொல்றவர். அதனால வந்து எல்லா புராணங்களையும் கதாசிரவணம் பண்ணி உலகத்துக்கு எடுத்து கொடுக்குறவர். அதனால அவருக்கு சூத்த பௌராணிகர்னு பெயர். இப்படி எல்லாரும் எல்லாரும் தான் சேர்ந்து கங்கை கரையில வந்து அழகா எல்லாரும் உட்காந்துட்டா. வியாச பீட்டத்தை போட்டாச்சு. போட்ட இடத்துல பகவானை வந்து இது பண்ணி எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாம் அந்த கதாசிரவணம் ஆரம்பிக்க போகுது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது சூத்த பௌராணிகர்கள்ட்ட அவள்லாம் கேட்கா, இது என்னது, இது இவ்வளோ பெரிய பாகவதம் அப்படின்னு நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோமே, ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பற்றி சொல்ல போகிறதுன்னு தெரியுது. பட் இது எப்போ வந்தது, ஏன் வந்தது, எதனால இது கலிகாலத்தில் இதை வந்து பிரத்யட்சமாக சொல்கிறோம், இதுலேருந்து மேலே மேலே நமக்கு வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய கதைகளை மாத்திரம் நீங்க சொல்ல போறேடா, இல்ல ஆதி புருஷனா இருக்கக்கூடிய, ஏன்னா கிருஷ்ணாவதாரம்ங்கிறது பரிபூர்ணமான அவதாரம், ராமாவதாரம்ங்கிறது ஒரு அவதாரம், வராக அவதாரம், கபிலாவதாரம், இப்படி நிறைய அவதாரமா பகவான் ஒரு ஒரு யுகங்கள்லையும் வந்து அருள் பாதிச்சிருக்க. அதே சமயத்துல இப்ப இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால இவன் வந்து கேட்கறா. இந்த கேள்விகள் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த கேள்விகளுக்கான பதில் தான் பாகவதம். இந்த கேள்வி ஒரு ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின்களுக்கு உள்ள எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இந்த பாகவதம் அப்படிங்கிற கிரந்தம். அப்படி எழுதியிருக்காரு யாரு, வியாச பகவான். வியாச பகவான் அப்படி எழுதினத்த அழகா இந்த கேள்விகளுக்கு பதிலா நமக்கு சுக்கர் சொல்ற. அப்பதான் நமக்கு புரியும் இல்லையா. எல்லாத்தையும் ஒரு கிரந்தத்துல எழுதிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டா புரியாது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாதானே புரியும். அந்த மாதிரி புரிய வைக்கிற மாதிரி சுகர் வந்து அதை ரொம்ப அனுபவிச்சு வந்து எழுதியிருக்க. அப்படிப்பட்ட ஒரு பாகவதம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்றா. கங்கை தீரத்துல தான் அது ஆரம்பிக்கிறது. அப்படி அழகா எல்லாரும் கேட்டுட்டே இருக்கா. ரொம்ப சந்துஷ்டியா நடக்கிறது அது பாகவதம். ஏன்னா இதுவே ஒரு மகா யஜ்யம். அதாவது பௌராணிகர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவ வந்து பிரசம்சா வெளியில சொல்லக்கூடியவா. அவ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்ரோதாக்கள் நல்லா இருக்கும், அப்பதான் சொல்ல முடியும் இல்லையா. கேள்வி கேட்க தெரியணும் எத்தாப்புல இருக்கிறவாளுக்கு. அது அபத்தமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அது மாதிரி கேள்வி கேட்க தெரிஞ்சு சரியான கேள்வியா இருக்கணும். அதை கேட்க கேட்க இவாளுக்கு ஒரு சந்துஷ்டி வரும். அதை அழகா சொல்ல முயற்சி பண்ணுவா. அப்படி சொல்றவாளுக்கு பேர் தான் பௌராணிகர்கள்னு. அந்த மாதிரி அந்த சபையே அவ்வளோ அழகா இருக்கு. பார்த்தா தேவர்கள்லாம் ரிஷிகர்கள்லாம் எல்லாரும் எல்லா கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இது 7 நாள்ல முடிக்கணும் இல்லையா. பரீட்சத்துக்கு ஒரு காலகட்ட அவகாசம் அப்படி அமைஞ்சு போயிடுது பரீட்சத்துக்கு. அதனால இது 7 நாள் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிரயத்தனம் பண்ணி எல்லாம் அழகா சொல்லிட்டு இருக்கா சுமமணி. இப்படி சொல்லிகிட்டே வர. இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஸ்கந்தத்திலையும் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. 12 ஸ்கந்தம் இருக்குன்னா அந்த ஸ்கந்தத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஓரளவு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ முதல் பிரதம ஸ்கந்தத்தில் அப்படிங்கிறச்சு முதல் பாகவத மகாத்மியத்திலேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஆத்மதேவரோட சரித்திரத்தை நேற்றுக்கு பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சிருஷ்டி என்ன பண்றார், ஒரு ஒரு பிரளய காலத்திலையும் பகவான் தன் ஸ்வரூபமாவே இருந்துட்டு ஸ்வயம் பிரகாஷகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான்கிட்ட யார்கிட்டேருந்து இரவல் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. பகவான் பிரத்யக்ஷ சூரியன் அப்படின்னா சூரியனுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய வெளிச்சம். காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரியன் சுத்தின்னு இருக்கான். இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படின்னா சூரியன்கிட்டேருந்து வருதுன்னு நம்ம சயின்ஸ் படி ஆன்சர் பண்ணிடுவோம். அப்புறம் வேர் சூரியன் கெட்ஸ் திஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா எங்கேருந்து வருது, சாட்சாத் பகவத் ஸ்வரூபம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பிரத்யட்சமா நம்ம கண்ணால பகவானை பார்க்கலாம் அப்படிங்கிறது பஞ்சபூதம். அதுல 2 நம்ம கண்ணுக்கே தெரியாது. எது தெரியாது அப்படின்னா வாயு நம்மளால பார்க்க முடியாது. இன்னொன்று வந்து இது வந்து இதை பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து என்ன நம்ம கண்ணால பார்க்குறோம் அப்படின்னா அக்னியா இருக்கக்கூடிய இந்த சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், பூமியை ஸ்பர்ஷிக்கிறோம், காலை வச்சு நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா இயற்கை தான் முதல் தெய்வம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். காத்தால எழுந்தது கராகிரி சொல்ற மாதிரி வந்து பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். இந்த பூலோகத்துல நம்மளை காலை வச்சு நடக்க வச்சிருக்கானே சுவாமி அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் இது மாதிரி சிருஷ்டி எப்படி வந்தது அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின். இதெல்லாம் முதல் ஸ்கந்தத்துல அழகா சொல்லிட்டே வரா. எப்படி அப்படின்னா பகவான் பிரளய காலத்துல
எல்லாத்தையும் தன்னோட உள்ள அடக்கின்றான். வெறும் ஜலம், எங்க பார்த்தாலும் ஜலமும் அமைதியும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம 3D பிக்சர் ஆட்டம் நம்ம மைண்ட்ல ஓடணும். ஓடினா தான் அந்த அழகை நம்ம அனுபவிக்க முடியும். இப்படி இருக்குமா, இத்தனை கட்டடமா அப்படின்னு இப்போ பாம்பே பக்கம் போனோம்னா அத்தனை ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம் பார்க்குறோம், பார்க்குறோம். இது இத்தனையும் வரத்துக்கும் ஒரு கிரியா இருக்கணும் இல்லையா? யாரோ ஒருத்தருடைய மனசோ அந்த அமைப்போ இல்லைன்னா இது எதுவுமே இல்லையே. அப்போ இந்த சிருஷ்டியை ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவர் எப்படி பண்ணாம இருந்திருக்க முடியும்? தானா வந்திருப்போம். எல்லாம் பல புராணங்கள் பேசுறோம், நிறைய பேர் கமெண்ட்ஸ் அடிக்கிறா, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே கிரிட்டிக்ஸ் இருந்தாதான் நம்மளால என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். எல்லாம் தானா உருவானது, இயற்கையா அது தானா வந்தது, ஒரு மரமா தானா வந்தது, செடியா தானா வந்தது, எல்லாம் தானா வந்ததுன்னா சிஸ்டமேட்டிக் அப்படின்னு ஒரு வேர்டு போடுறோம். இது எப்படி தானா வருது, தானா இப்படி போகுமா? போகாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு வழி நடத்தல். அதுதான் விராட ஸ்வரூபம் அப்படிங்கிறார் பகவான். ஒரு பெரிய ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னா எப்படி முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அது தன்னுடைய ஜலத்துல மூழ்கி இருக்கும் பொழுது உள்ளேந்து தன்னுடைய நாபிக்கமலத்திலேருந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு தாமரை புஷ்பத்தையும் 4 முகம் கொண்ட பிரம்மாவை முதல்ல படைக்கிறார் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏன் பகவான் பிரம்மாவை படைக்கணும்? விஷ்ணுவை படைக்கணும், சிவனை படைக்கணும், இத்தனை அவதாரங்கள் எடுக்கணும், ஒருத்தரே இருந்து எல்லாத்தையும் பண்ணிடலாமே அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரணும் இல்லையா? ஏன் அவர் ஒருத்தரே ஒரு ராஜா இருந்தா போறாதா? தசரத மகா சக்கரவர்த்தி இருந்து ஆண்டார் அப்படின்னு அதோட க்ளோஸ் பண்ணிடலாமே. ராமர் இருக்கு, லக்ஷ்மணர் இருக்குன்னு இப்படிலாம் அவசியம் இல்லை. ஆனா அந்த கொஸ்டின் வர்றதுக்கு என்ன அப்படின்னா, சுவாமி அப்படிங்கிறவர் எதுலையுமே பற்று, அதாவது தான் அதுல இருப்பார், ஆனா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. இது ஒரு பெரிய தத்துவம். இதெல்லாம் சட்டுன்னு நமக்கு புரியுமா, இல்லை எனக்கு அதை சட்டுன்னு சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது அவாவா அனுபவிச்சாதான் தெரியும். ஒரு நெருப்பு அப்படின்னு தீக்குள் விரலை வைத்தால் சொட்டுவிடும்னு நந்தலாலான்னு பாடுறான் நம்மளுடைய பாரதியார். அப்படின்னா தீ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, விரல வச்சா சுடுமான்னு தெரியாது, இவ்வளவு சுட்டுடுத்தேன்னு எடுத்துக்கணும்னு நமக்கு தோன்றது. இந்த ரிஃப்ளெக்சிவ் ஆக்ஷன் நமக்குள்ள இருக்கு. ஆஃப்டர் ஆல் வெறும் ஒரு தீ தான், வேண்டாம். நம்ம ஒரு தீப்பெட்டி கொளுத்தும் பொழுதே எவ்வளவு சர்வஜாகிரதையா ஒரு விளக்கேற்றத்துக்கு எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஜோதியில இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பரம ஜோதியா இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி தீண்ட முடியும்? யாராலையுமே முடியாது. அவர் கொடுத்த கிரியேஷன். அப்ப அவரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய என்ன நாலேஜுக்கு எவ்வளவு போகுமோ அவ்வளவுதான் நம்மளால அதை அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறத சந்தோஷமா அனுபவிக்கணும், நம்பிக்கையோட பண்ணணும். அது ஒண்ணுதான் சத்தியம் அப்படிங்கிறத தான் பாகவதம் சொல்றோம். அப்படிப்பட்ட பகவானா இருக்கக்கூடிய அந்த சுவாமி ஒரு சிருஷ்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கல்ப காலத்திலையும் ஒரு காரியங்கள் பண்ற. சிருஷ்டி இல்லை அப்படின்னா உலகம் இருந்து பிரயோஜனம் இல்லை. வெறும் ஜலம், ஒரு சுவாமி ஆளிலையில இருந்து எங்கேயும் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா இவரை யார் தெரிஞ்சுப்பா? தன்னுடைய பிரேரணையை உலகத்துல சொல்றதுக்கும் இதை பண்றதுக்காக சிருஷ்டிக்கு முதல்ல யாரை படைச்சார் அப்படின்னா பிரம்மாவும். பிரம்மாலேருந்து தான் சகலமும் வேதங்கள் வருது. பிரம்மாவுடைய சுவாசத்திலேருந்து வேதம் வருது. மனுக்களை சிருஷ்டி பண்றார், சனகாதியர்களை சிருஷ்டி பண்றார் பிரம்மா. இதெல்லாம் யாருடைய சங்கல்பத்தால பண்றார்? சாட்சாத் பகவானோட சங்கல்பத்தால். பிரம்மா கிரியேட் பண்ணார்னா பிரம்மாவுக்கு உள்ளுக்குள்ள அந்த சப்தமும் அந்த சுவாமியோட கிருப்பையும் வந்துட்டே பரமபுருஷனா இருக்கக்கூடிய அந்த பகவானை தியானம் பண்ணி ஒரு சிருஷ்டியும் சிருஷ்டி பண்ண இந்த லோகம் அப்படி பிரசித்தியா ஆயிட்டு வருது. பகவானே பெரிய ஒரு விராட்ட ரூபத்தை எடுத்துக்கிறார். அதை தான் சொல்றது சகசிர சீர்ஷ புருஷகா அப்படின்னு உங்களோட புருஷ சுத்தம் சொல்றதே. அதை வியாக்கியானம் பண்ணினோம் அப்படின்னா எப்படி புரியும்? 1000 தலை இருக்கு. 1000ங்கிறது நம்ம ஒரு டயகனல்ல பாக்குறது. 3Dல பார்த்தா, 5Dல பார்த்தா, எத்துல பார்த்தாலும் அப்படியே சர்வ வியாபியா இருக்க. 1000 கைகள், 1000 கால்கள், 1000 கண்கள்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் நம்ம. அதை எப்படி நிமிந்து பாக்குறது அவ்வளவு உயரத்தை? அப்படி இருக்கார் சுவாமி. அப்படின்னா அதுலேருந்து ஒன்னொன்னுலேருந்தும் தொடையா இருக்கிறது ஒன்னாவது, கைகளா இருக்கிறது ஒன்னாவது, இப்படி ஒரு ரூப லாவண்யத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு அழகு. அப்படியே எல்லாம் பிரபேன் இருந்தோம்னா யாருக்காவது நம்மளை பிடிக்குமா? நமக்கே நம்ம குழந்தையா இருக்கட்டும், நம்மளே இருக்கட்டும், ஒரு நன்னா போய் ஒரு நிமிஷம் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோன்றது, மேட்சிங்கா ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கணும்னு தோன்றது, லேடிஸா இருக்கிறவாளுக்கு சொல்றேன், ஜென்ஸா இருக்கிறவாளுக்கு அவளுக்கு ஒரு கம்பீரத்துவம் வேணும்னு தோன்றது. அதற்கான படிப்பு, புத்தி, அறிவு எல்லாம் நம்ம வெறும் ஒரு இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கே நம்ம இவ்வளவு நம்மளை தயார் பண்ணிக்கணும்னா இப்படிப்பட்ட லோகம் இந்த
பூமியை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவு எவ்வளவு பிளான் பண்ணியிருந்தா தான் அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து சத்தியம். அதை வந்து சொல்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு புராணம். இப்பதான் நம்மளுடைய வியாச மகரிஷிக்கு ஒரு கிளேஷம் மனசை விட்டு போறதுக்கு என்ன அப்படின்னா, சாட்சாத் திவ்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய என்னோட பகவான் எவ்வளோ பெரியவர் அப்படின்னா அதை சொல்லணும் இல்லையா? நம்ம எப்படி நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். ஓ எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, டிசிப்ளினாக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும், சமத்தாக இருக்கணும். அதே சமயத்தில் அவர் உங்களை ஆசையாக கொஞ்சிப்பார், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார், ஆனால் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபாதருக்கே இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒரு அம்மாவோ அக்காவோ தங்கையோ பிரதரோ யாரோ ஒருத்தர் சொல்லி உருவகப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஜெகன்பிதாவா இருக்கிறவரை எப்படி உருவகப்படுத்தணும்? எங்கேயோ இருக்கு பிரம்மாண்ட ஸ்வரூபம், அண்ட சராச்சரமும் அப்படியே ஒடுங்கி தனக்குள்ள வச்சுட்டு அந்த அண்ட சராச்சரத்தையும் வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு பிரகடனம் படுத்துறாரு நம்ம பகவான். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மகாத்மியம், அப்படி பகவானை பத்தி சொல்றதுக்காக அப்படி அழகா சொல்லிட்டே வரா. இதெல்லாம் முதல் ஸ்கந்தத்துல அழகா சொல்றா. 2வது ஸ்கந்தத்துல இந்த நைமிஷாரண்யத்தோட தத்துவம் இதெல்லாம் சொல்லிட்டே வரா. 3வது ஸ்கந்தத்துல தான் வந்து அழகா இப்ப வந்து என்ன பண்ண போறா அப்படின்னா, சம்வாதம் நடக்கிறது. விதுரர் மைத்ரேயர் இவாளுக்கெல்லாம் ஒருத்தர் பேசிக்கிறா, நிறைய விஷயங்களை ஒருத்தர் பரிமாறிக்கிறா. அப்படி பரிமாறிண்டே வரும்பொழுது தான் வந்து அவளுக்கு வந்து முதல்ல ஒரு அவதாரம் அப்படிங்கிறது வருது. என்ன அப்படின்னா, பூமியை காப்பாற்றணும் அப்படிங்கிறச்ச வந்து முதல் அவதாரம் பகவான் எடுக்கிறது வராகமூர்த்தியோட அவதாரம். வராக அவதாரம் சொல்லிட்டு தான் பாக்கி எல்லாமே சொல்லணும்னு பாகவதம் அழகா சொல்லிட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னா, சிருஷ்டி தேவதை யாரு அப்படின்னா, எந்த சிருஷ்டி நம்ம எல்லாரும் பூமி பாரத மாதா அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இருக்கிற தேசத்துக்கு அது சொல்றோம், பூலோக உருண்டைன்னு இவ்வளவு பெருசு சொல்றோம். அந்த பூமி காப்பாத்துறது, அந்த பூமியை ஒரு அரக்கன் கொண்டு போய் இரண்யாக்ஷன் அப்படின்னு நம்ம கொண்டு போய் அதில் பாதாள லோகத்துல அதை வச்சு விடுறான். என்ன காரணம்னா, பிரளய ஜலத்துக்குள்ள ஒடுங்கி போய் பூமி எங்கேயோ இருக்கா. இப்போ பிரம்மாவுக்கு வந்து பிரேரணை வருது, இந்த மாதிரி நீ உலகத்தை உற்பத்தி பண்ணணும், பூமியில எல்லா விதமான ஜீவராசிகளையும் நீ சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பகவான் ஒரு சங்கேதம், ஒரு ஹிண்ட் கொடுக்குறார். கொடுத்த உடனே பிரம்மா தபஸ் பண்ணி அப்படியே பார்க்கறார். பார்த்தா பூமி தேவியவே காணும். எங்க இது பண்ணுவார், கிரியேஷன் எப்படி கொண்டு வருவார், பூமி தேவியை காணோம் அப்படின்றது அவருக்கே ஆச்சரியமாயிடுறது. ஞான திருஷ்டியில தெரியறது பூமி தேவி அதல பாதாள லோகத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு. அப்படி பூமி தேவியை யாரு காப்பாத்துவா? பகவான்கிட்ட தானே வேண்டிக்க முடியும். இவர் போய் பிரம்மா ஏன்னா பிரம்மாவே கிரியா ஒரு கருவி தானே, இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப அவர் என்ன பண்றாரு, கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்றார் பகவான். சரணாகதி. இதெல்லாம் இந்த பாகவதத்துல என்ன தெரியுது அப்படின்னா, சாட்சாத் பகவானுடைய காலை கெட்டியமா பிடிச்சுட்டோம் அப்படின்னா சகலமும் கிடைக்கும். பிரம்மாவுக்கு என்ன வேண்டி இருந்தது, பூமாதேவி வேண்டி இருந்தது, அதனால பகவானுக்கு வேண்டிட்டார். நமக்கெல்லாம் என்ன வேணும், பக்தி வேணும். எப்பவும் பகவத் சங்கல்பமும் பகவானுடைய கிருபையும் நல்ல சத்சங்கம் கிடைக்கணுங்கிற ஒரு பக்தி நமக்கு சுவாமி கொடுக்கணும்னு அவருடைய திருவடியை கெட்டியமா பிடிச்சுக்கணும். இப்போ இவர் வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே பிரம்மாவுக்கு வந்து தோன்றது, இப்படி கேள்வி கேட்கிறார், மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார். அவர் சுவாமி கிட்ட பிரேரணை பண்ணி நமஸ்காரம் பண்றார், வேண்டிக்கிறார். பிரம்மா ஸ்துதி பண்றார் பகவான். பிரம்மாவோட ஸ்துதி அதி அற்புதமா இருக்கு இதுல வந்து பாகவதத்துல. அப்படி பிரம்மாவை ஸ்துதி பண்ணின மாத்திரத்துல அவர் ஒரு பெருமூச்சு விடுறார். பிரம்மா அப்படி பெருமூச்சு விட்ட உடனே அவருடைய நாசியிலேருந்து ஒரு சின்னதா ஒரு பன்றி ரூபம் அப்படி வெளியில வருது. வெளியில வந்த மாத்திரத்திலே ஒரு 10 அப்படியே செகண்ட்ஸ்குள்ள அது கொஞ்சமா அப்படியே பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறது. அந்த பெரிய பன்றி ரூபத்துல பகவானே வெளியில வராருன்னு தேவர்கள்லாம் மாதிரி கொடியதா எல்லாரும் சந்தோஷப்படுறா. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு அந்த ரூபத்தை பார்த்து. ஏன்னா பகவான் அழகா ஒரு இந்த புல்லாங்குழலோட கிருஷ்ணர் வரா மாதிரி ஜம்முன்னு அப்படி வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு மனசுக்கு தோன்றது. ஆனா என்ன காரணம் அப்படின்னா, யாரை வதம் பண்ணணும், கீழே போய் இரண்யாட்சனை வதம் பண்ணணும் அப்படின்னா பகவான் அந்த ரூபத்தை தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஈஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி இல்லையா? ஸோ அதனால அவர் தான் அந்த ரூபத்தை எடுத்துக்கிறார். பெரிய வளைஞ்ச ஒரு மூக்கு பல்லோட இருக்கு. அப்படி உடம்புல அத்தனை முடிகள் அவருக்கு, பெரிய விஸ்வரூபம், பெரிய பெரிய கால்கள், பெரிய பெரிய கைகள் எல்லாம் எடுத்துட்டு கிழிச்சுன்னு இந்த பிரளய ஜலத்துக்குள்ள போறார்.
போகும்பொழுது ஜலம் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி உள்ள மூழ்கி அவர் போன உடனே அந்த ஜலம் தெரிச்சு தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் மேலெல்லாம் வந்து புரோட்சணமாகலாம். அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பகவான் மேல எப்படி நமக்கெல்லாம் வந்து கோவில்ல வந்து அழகா வந்து சுவாமி அர்ச்சாவதார மூர்த்தியை கொண்டு போய் காவேரியிலையோ கங்கையிலையோ இங்கெல்லாம் எல்லாம் கோவில்கள்ல வந்து சுவாமியை நான் இது பண்ணிட்டு அந்த ஜலத்தை நமக்கெல்லாம் தெளிப்பா இல்லையா? அது ரொம்ப விசேஷம். பெரிய மகான்கள் ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்நானம் பண்ணணும். பெரிய இடங்கள்ல எல்லாம் போய் எங்கேயாவது பை சான்ஸ் நமக்கு ஏதாவது மகான்களையோ இல்லை சாதுக்களையோ பார்க்க நேரிட்டா நம்ம வெயிட் பண்ணணுமா, அவசரப்பட்டு தர தர தரன்னு இறங்கக்கூடாது தண்ணியில. அவ முதல்ல ஸ்நானம் பண்ணி நகர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஜலத்தை புரோட்சணம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை தீர்த்தமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்நானம் பண்ணினா அதுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேற எதுவுமே இல்லைங்களா? அதனால்தான் ஆச்சாரியாள்கள்லாம் ஸ்நானம் பண்ணும்போது சுத்தி பார்த்தா தெரியும். இப்பெல்லாம் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வருது. அதுல பார்த்தா அவ ஸ்நானம் பண்ணி முங்கி எழுந்து 2 நிமிஷத்துல மற்றவாள்லாம் ஸ்நானம் பண்ணுவோம். அப்படி ஒரு சிரேஷ்டம் அதுக்கு உண்டு. அந்த மாதிரி இந்த வராக மூர்த்தி உள்ள போய் வெளியில அடிச்சு தெரிச்ச தண்ணியில எல்லாருக்கும் ரொம்ப பாவனமாயிட்டோம் சந்தோஷப்படுறா. பேரிகைகள்லாம் முழங்குறது சந்தோஷம். அந்த சந்தோஷம் எல்லாருக்கும். சுவாமி உள்ள போய் பார்த்தா எங்க இருக்கா அம்மா 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 அப்படின்னு தேடுறாரு. ஏன்னா பூதேவி இல்லையா, சுவாமி அம்பாவளை எடுத்துட்டு வரணும். அதனால அப்படி உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள ஜலத்துக்குள்ள. அதுல அடியில அந்த பூமாதேவியை ஒழிச்சு வச்சிருக்கான் இரண்யாக்ஷன். நேரா போனார், அழகா அடியில விட்டார். அந்த தெத்து பல்லுல அப்படி அழகா தூக்கிட்டார் பூமாதேவியை. நம்ம வராகமூர்த்தியோட ரூபத்தை பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ரூபத்தை எடுத்துட்டு அப்படியே மேல வரார். நீந்தி 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 மேல வரார். இரண்யாக்ஷன் வந்துடுறான். அவன் வந்து பகவானை அடிக்கிறதுக்கு வரான். அப்படின்னா ஒரு நிமிஷம் அவன் அந்த ரூபத்தை பார்த்துட்டு அவனுக்கு எப்படி அடிக்கலாம் தோணும். மயக்கம் போட்டு அவன் விழாம இருந்தானேன்னு நினைக்கிறேன். இரண்யாக்ஷனை ஓங்கி ஒரு போடுற. இரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டு சாக்ஷா பூமாதேவியை உலகத்துல நிர்ணயம் பண்ணி இப்படிப்பட்ட கிரியேட் பண்றதுக்கு ஒரு சாதனம் வேணும் இல்லையா? அந்த சாதனத்தை கொண்டு வந்து அப்படி வைக்கிறார். அந்த பூமாதேவியை பிரதிஷ்டை பண்றார் வராகமூர்த்தி. அத்தனை பேரும் ஸ்துதி பண்றா. வராக அவதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ஷணநேர அவதாரம் தான். ஆனாலும் வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த லோகத்தை விருத்தி பண்றதுக்காக பகவான் முதல்ல எடுத்துட்ட அவதாரம் அப்படிங்கிறது தான் வராக அவதாரம். அதுக்கப்புறமா வராகருக்கு நிறைய ஸ்துதி பண்றா. வராக மூர்த்தி அப்படிங்கிறதே வந்து யஜ்ஞமூர்த்தியா பார்க்கறா. பாகவதம் அப்படிதான் சொல்றது. வராகனை வந்து யஜ்ஞமூர்த்தியா பார்க்கறா. யஜ்ஞமூர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லோகத்தை பரிபாலனம் பண்றதுக்கு பல யாகங்கள் யஜ்யங்கள் அந்த ரித்துக்கள் எல்லாம் இதெல்லாம் சொல்றா இல்லையா? மந்திர ரூபமா பகவானுடைய சப்தம் இருக்கான். வராக ரூபத்தோட சப்தம். அந்த பகவானுடைய கைகள்லாம் வந்து அந்த யாக குண்டம் பண்ணக்கூடிய அந்த 4 இது சொல்றா இல்லையா? அந்த இதுவா இருக்கு. அந்த அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தலைமுடியெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய தர்ஜனை, அந்த பாத்திரம், அந்த யஜ்யத்துல போடக்கூடிய வஸ்துக்களா இருக்கு. இப்படி நிறைய பகவானுடைய ரூபமே யஜ்யத்துக்கும் பிரயோஜனப்படக்கூடியதா இருக்கு. அந்த பேரை வச்சுதான் இந்த பேரெல்லாம் பண்ணியிருக்கா. அர்க்கிய பாத்திரம், அந்த வஸ்து, அந்த சாமான், அதெல்லாம் ஒரு யாக யஜ்யம் பண்றதுக்கு என்ன வேணுமோ அது அத்தனையும் பகவானுடைய ரூபத்திலேருந்து கிடைச்சது அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதனால அவர் வந்து யஜ்ஞ வராகமூர்த்தி அப்படின்னு தான் பெயர். வராகமூர்த்தியை வேண்டின்றவாளும் சரி, வராகமூர்த்தியை வந்து இந்த கதாசிரவணத்துல வராகமூர்த்தியை ஸ்மரிக்கிறவாளும், வராகனை வந்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்றவாளும் பார்க்கிறவாளுக்கும் பரமக்ஷேமத்தையும் பரம அனுகிரகத்தையும் பகவான் தருவார் அப்படின்னு சாட்சாத் உடனேயே பலஸ்ருதியில இதுல போட்டிருக்கா. அது பாகவதத்துல வந்து போட்டிருக்கா. வராக அவதாரத்தை ஸ்மரிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கா. இப்படி வராக அவதாரம் எல்லாம் ஆகி அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றா அப்படின்னா, இந்த 3வது ஸ்கந்தத்திலேயே வந்து இன்னும் அழகா வந்து சொல்லிட்டே வரா. என்ன அப்படின்னா, இந்த யஜ்ஞ வராக மூர்த்தியா சொல்றா. அதுக்கப்புறமா வந்து கர்தமர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி, அந்த மகரிஷி ஸ்வயம்பு மனு இவாள்லாம் வந்து அவதாரம் பண்றா. ஒவ்வொருத்தரையா சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார் பகவான். பிரம்மா பகவானுடைய பிரேரணையில சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார்.
அப்படி சிருஷ்டி ஆகி ஆகி இவாள்லாம் வந்து கர்தமர் இவாள்லாம் வரா. கர்தமருக்கு வந்து அவர் தபஸ் பண்ணுறார், விஷ்ணுவோட தரிசனம் கிடைக்கிறது கர்தம மகரிஷிக்கு. அதுக்கப்புறமா கர்தம மகரிஷிக்கும் தேவகூதிக்கும் திருமணம் நடக்கிறது. தேவகூதிக்கு வந்து கபிலர் அப்படிங்கிற ஒரு குழந்தையா பகவானே அவதாரம் பண்றார், கபிலாவதாரம். அப்ப கபிலாவதாரம் அப்படிங்கிறது வந்து எதற்காக ஒரு அவதாரம், தாயாருக்கு பிறந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய நாராயண பட்டத்திலையும் ரொம்ப அழகா வந்து அதை வர்ணனை பண்றார் 2 தசகத்துல. கபிலாவதாரத்துல கபில கீதையாவும் சொல்றா. என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து சாங்கிய உபனிஷத் அப்படின்னு சொல்றா கபில அவதாரத்தை. கபில மகரிஷியா வந்து பிறந்த பகவான் வந்து தாயாரை கூப்பிட்டு தாயாருக்கு உபதேசம் பண்றார். தாயாருக்கு தெரிஞ்சுடுத்து தன்னுடைய குழந்தை வந்து பகவான் தான் நமக்கு பிறந்திருக்கார் அப்படின்னது. தாயார் கைகூப்பி நமஸ்காரம் பண்றார் தன்னோட குழந்தைக்கு. அப்பா, நீ வந்து எனக்கு குழந்தையா பிறந்தது பெரிய விஷயம் இல்லை, இந்த லோகத்திலேருந்து நான் எப்படி உத்தாரணம் ஆகணும், ஏன்னா நான் ஒரு ஜனனம் எடுத்து வந்தாச்சு, ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாச்சு, குழந்தையும் நீ வந்து அவதாரம் ஆயிருக்க, ஆனா இதுலயே நான் உழண்டுட்டே இருக்கணுமா, எப்படி இருப்பேனா, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற. அதாவது ஒரு ஸ்திரீகளுக்கு வந்து சரியான விதத்துல பாகவதம் வந்து சொல்றது அப்படின்னா இந்த கபில அவதாரத்தையும் கபில கீதையும் படிச்சாலே போதும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கீதை நமக்கு தான் கொடுத்துருக்கா. சாங்கிய உபனிஷத்துன்னு பேர் அதுக்கு. அந்த சாங்கியமா வந்து அவர் வந்து சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, லோகத்துல முதல்ல பற்றுதல் வைக்காதே அப்படிங்கிற. அம்மாவுக்கு குழந்தையே சொல்றது, பற்று வேண்டாமே, உன்னுடைய கடமை கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கடமை, ஒரு தெய்வத்தை வேண்டிட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்துக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னா பகவான் தானே வேணும். நீ ஆசைப்படுறது வந்து பகவானா இருக்கணும். இந்த லோக ஸ்திதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் புத்தி போக வேண்டாமே அப்படின்னு அம்மாவுக்கு அட்வைஸ் பண்றேன். அதெல்லாம் அம்மாவுக்கு சொல்ல சொல்ல அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமானது. ரொம்ப அழகா இதெல்லாம் விதரணையா சொல்லிட்டு இருக்காது கபில கீதையில. அது வந்து கீதோபதேசம். கபில கீதைங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எப்படி வந்து அர்ஜுனனுக்கு பகவான் வந்து கீதையை உபதேசம் பண்ணினாரோ அதனாலதான் அதுக்கு கபில கீதைன்னு பேர் வச்சிருக்கான். இல்லைன்னா கபில உபாக்கியானம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை உபதேசம்னு சொல்லியிருக்கலாம். கீதோபதேசம். அதனால வந்து தாயாருக்கே தேவகூதிக்கு அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கபிலர் பண்றார். கபிலரா இருக்கிறது வந்து சுவாமியே கபிலா அவதாரமா எடுத்துட்டு வந்து அப்படி ஒரு சாங்கிய உபதேசத்தை சொல்லி அம்மாவுக்கு புரிய வைக்கிறார். அம்மா அதை தபஸ் பண்ணணுங்கிற. ஒரு தாயாரும் தபஸ் பண்ணணும். எதுக்கு தபஸ் பண்ணணும்? சாட்சாத் பகவான்கிட்ட அவனுடைய திருவடியில போய் நம்ம கலக்கணும் அப்படிங்கிறத தபஸ் பண்ணணும். எல்லாரும் ஏன் அப்புறம் வந்து பிறந்திருக்கணும் அவசியம் இல்லையே, பகவான்கிட்ட தான் நம்ம இருந்தோம், பகவான் தான் நம்மளை சிருஷ்டி பண்றாரு அப்படின்னா ஒரு ஜென்மாலையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோமே நம்மளுடைய ரோல் பிளேல வந்து என்னெல்லாம் பாப்ப கர்மா, என்னெல்லாம் புண்ணிய கர்மா, அதெல்லாம் சரி பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் சமனம் பண்ணி திரும்பவும் பகவானுடைய இடத்துக்கே தான் நம்ம போக போறோங்கிறத வந்து இதுக்கு ஒரு நிர்ணயம் இருக்கணுமே. இதுக்கு ஒரு டேபிள் போட்டாதான் இந்த வேலை பண்ணுவோம். அதனால சுவாமி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிறப்பு அப்படிங்கிறத கொடுக்குற. பிறப்பு கொடுத்தாலும் மீண்டும் ஒரு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குற. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு மனுஷர் பேன நம்ம இருக்கோம். வாய் பேசுறது, காது கேட்கறது, கண்ணு பார்க்கறது, கை வேலை செய்யறது, கால் எல்லா இடத்துக்கும் போறது, தேவையில்லாததெல்லாம் யோஜனை, தேவையில்லாததெல்லாம் பேசுறது, இது எல்லாத்தையும் விட்டுடலாமே. விட்டுட்டு ரொம்ப அழகா பகவத் நாமம் சதா சர்வ காலமும் நீங்க பண்ணுங்க, எது பண்ணினாலும் அது பகவானோடது அப்படின்னு. எப்படி நம்மளோட இவர் வந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து எப்படி சொல்றா, ஒரு காரியமும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு பண்ணி பாருங்களே அது எப்படி இருக்குது, அது எவ்வளவு ஒரு சந்துஷ்டியை உங்களுக்கு கொடுக்கறது. எதுலையுமே நம்மளுடைய அந்த ஒட்டுதல் வேண்டாம இருக்கும். யாரோ 2 பேர் பேசிட்டு போவா, நமக்கு ஆசையா இருக்கும், அவ என்ன பேசியிருப்பா, நம்மளை பத்தி தான் பேசியிருப்பாளோ, நமக்கு அது ஒரு கில்ட் ஃபீலிங் உள்ள இருந்துட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா உப்பு சுப்பு இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்த அவ பேசியிருப்பா, அந்த விஷயத்த நினைச்சு நம்ம 3 நாளைக்கு தூங்காம இருந்திருப்போம், நம்மளை பத்தி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு. அப்படி ஒரு மாயாவை வந்து நம்ம கிட்ட சுவாமி போடுறாரு. இது எல்லாத்தையும் விளக்கணும் அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து இது எல்லாமே நீதான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் தலையிலே பழிய போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் நம்ம கண்டிப்பா பார்த்துருந்தா அவன் வேற வழியே இல்லை, இவாளுக்கு தப்ப முடியாது. ஏன்னா சுவாமி வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துடுவார். என்ன ஆசையா
சந்தோஷமாக நம்ம வந்து ஒரு 11 ஆவர்த்தி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். கண்டிப்பாக விப்ரோலையோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு வேலையை போட்டு கொடுத்துருவார் சுவாமி, தப்பே கிடையாது. நல்லா வரிசையாக ஜாதகம் வந்துட்டே இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என் பொண்ணு கல்யாணம் ஆகிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக கல்யாணம் நடத்தி தருவார். எல்லாம் கொடுப்பார் சுவாமி. கேட்க கேட்க நோவே சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவர் எப்படிப்பட்ட சுவாமி, நோ சொல்லக்கூடிய ஒரு சுவாமியா பரம். அப்படியே திருவேங்கட ஜலபதியை போய் பார்த்தோம் அப்படின்னா கொட்டுறான் அவன் கொண்டு வந்து நம்மள்கிட்ட. நம்ம அவர்கிட்ட கொட்டுறோம், அது வேற விஷயம். அவர் நம்மளை பார்த்தோன்னா கொண்டு வந்து கொட்டுறாரு அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, பகவான் அப்படின்னு இப்படி பார்த்து கை கூப்பி பண்றோம் அப்படின்னா அவர் அங்கதான் இருக்கணும். அவர் இங்கே இறங்கி வர வேண்டாம், அப்படியே நமக்கு வருஷிச்சுட்டே இருந்தா போதும், பண்ணிகிட்டே இருப்பார். ஆனா என்ன கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் லோகானுக்கமாக நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாம் நம்ம கொடுத்து விட்றாரு. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் கொடுக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது எது மூலமாக கிடைக்கிறதுனா ஒரு சத்சங்கத்து மூலயமா தான் கிடைக்கிறதான். சத்சங்கத்தோட விஷயத்தையும் அந்த பக்தியும் ஒரு நல்ல ஸ்வர்ண பொட்டியில் போட்டு மூடி அதை நல்லா சாவியை போட்டு திருகி நல்லா பூட்டி அதை நல்லா இடுப்பில் யார் கொத்து சாவி கொத்து வச்சுருக்காரு அப்படின்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி இடுப்பில் வந்து ஒரு சாவி கொத்து தொங்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது பார்க்கவே அழகு. அவனெல்லாம் பார்த்தாச்சுன்னா நமக்கெல்லாம் இந்த கண்ணெல்லாம் எத்தனை புண்ணியம் பண்ணி அந்த சுவாமியை நம்ம பார்க்குறோம்னு தோணும். ஓடி போய் கட்டிக்கணும்னு தோணிடும். அப்படியே ஒரு அழகு கஷ்டம் ஜம்முன்னு அப்படி மாட மேய்ச்சின் மன்னார்குடி ராஜகோபாலன் இடுப்பில் அந்த சாவி தொங்குறதான். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அந்த சாவியை அவன் எடுத்து திறக்கலை அப்படின்னா நம்ம அந்த சத்சங்கத்துக்குள்ளே போக முடியாது. அது வந்து பகவான் இடுப்பில் வச்சுருக்காரு. எல்லாருக்கும்லாம் கொடுத்துட மாட்டார். நமக்கு பூர்வ ஜென்மத்தில் தொழில் சுக்குறுத்தான் இருக்கணும். நம்மளுடைய மூதாதையர்கள் பண்ணின புண்ணியம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம பல பேர்கிட்ட எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பார் சுவாமி. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை ஏதோ சுவாமி நம்மளை பார்க்கல, என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாம் பண்ணிட்டு இருக்கிற உலகத்துல சுவாமி நித்தியம் நித்தியம் ஒரு காரியம் ஒவ்வொருத்தரையும். நான் ஒரு 100 பேர் இருக்கோமா, எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும், எத்தனை இந்த உலகமே பகவானுடைய சிருஷ்டியில அமைஞ்சிருக்கு அப்படின்னா எந்த கார்னர்ல என்ன தப்பு பண்ணினாலும் சரி, என்ன நல்லது பண்ணினாலும் சரி சுவாமி நோட் பண்ணிகிட்டே இருக்காரு இல்லையா? அப்ப இவாள்கிட்ட என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். பாப்பார், ஆஹா இவா திருப்பி என்ன ஆசைப்படுறா, இவ்வளவு பாகவதம் படிக்கிறா, இவ்வளவு ராமாயணம் பண்றா, இவ்வளவு விஷயம் பண்றா, இத்தனை அன்னதானம் போடுறா, இப்படி பார்த்து 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 இவா பண்றாள், என்ன ஆசைப்படுறா சுவாமி, உங்ககிட்ட இருக்கிற கருணை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விட அப்படின்னு பகவான்கிட்ட நம்ம கிட்ட என்ன கேட்கறான்னு சுவாமி பார்த்துட்டே இருப்பார். அப்ப நினைப்பார், ஓஹோ இவனுக்கு ஒரு ஆடிக்காரா அவசியம் இல்லை, இவனுக்கு ஒரு 10 கட்டடத்தோட ஒரு வீடு வேணுமா, அதுவும் இதெல்லாம் என்ன பண்ணணும், வச்சுட்டு சத்சங்கம் பண்றதா இருக்கணும். சத்சங்க மனசு இருக்கு அப்படின்னா தானா இதெல்லாம் வந்துடும். அதனால இவனுக்கு சத்சங்கத்தை போட்டுடலான்னு போட்டுடுவார். சத்சங்கத்தை ஒரு சுவாமி நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா பிரத்யட்சமா சுவாமி அங்கதான் இருக்கார். ஏன்னா அங்கேயும் போக முடியாது. ஏன்னா பக்தி பண்ற இடத்துல பகவான் வந்து உட்கார்ந்துடணுமே, உட்கார்ந்தா தானே பக்தி பண்ண முடியும். எப்போ ஒரு பக்தனோட கட்டுப்பாட்டுல பகவான் வந்துட்டாரோ பகவானால ஒரு அடி இம்மி போல நகர முடியாது. அதுதான் பக்த விஜயத்துல இருக்கக்கூடிய அத்தனை சாதுக்களும் அனுபவிச்சிருக்கா, இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பகவான் அப்படி ஒரு விஷயத்த வந்து இப்படி கொடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னா இந்த சத்சங்கம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்ப இங்க கபிலர் வந்து தேவகூதிக்கு சொல்றார், சத்சங்கத்துக்கு போ, சத்சங்கமா இரு, உன்னை சுத்தி இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் பகவானுடைய விஷயங்களை சொல்லு, பகவத் காரியங்களே பேசு. இதை பேச 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 உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கும் உன்னை விட்டு போயிடும், நீயே சுத்தமாயிடுவ, நீயும் பகவானும் ஒன்னாயிடுவேன், அம்மா நீ என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி கபிலர் நமஸ்காரம் பண்ண தேவகூதி தபஸ் பண்ணி அப்படியே பகவானுடைய திருவடி அடையறான்னு கபிலாவதாரத்துல ரொம்ப அழகா கொண்டு வந்து நிறுத்தற. அதுக்கப்புறம் கபிலாவதாரம் ஆச்சு. கபிலாவதாரத்துக்கு அப்புறம் வந்து தேவகூதிக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து கிடைச்சி விடுறது. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சிருஷ்டி இதெல்லாம் பற்றி பேசிட்டு வரா. ஒரு உலகத்தை பற்றியும் பேசுகிறா, என்னென்ன லோகங்களை உருவாக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி 4வது ஸ்கந்தத்துக்கு வந்துடுறா. 4வது ஸ்கந்தத்தில் சுகமுனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனுபுத்திரர்களை உருவாக்குறார். நம்மளோட சுவாயம்பு மனு, அதுதான் நம்ம எல்லாம் படிக்கிறோமே, எந்த மன்வந்தரத்துல இருக்கோம், எந்த மகரிஷியை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நம்மளுடைய சங்கல்பத்துல வந்து சொல்லிட்டு வரோம். டெய்லி சொல்றோம் இல்லையா ஒரு சங்கல்பத்துல. அதுதான் இந்த வழிமுறை தான். இப்ப எப்படி வந்து நம்மளோட ஆண்கள் வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது அபிவாதியா ஆங்கிரச பாரத்வாஜ அப்படின்னு சொல்ற அப்படின்னா என்ன, இன்ட்ரடக்ஷன்.
அவள் யாருன்னு தெரியணும் இல்லையா? இவ்வளோதான். அதுக்கு பேர் வந்து நம்ம வந்து குழந்தையில போனோம் சத்தம் போடுவோம். நீங்கள் வந்து அபிவாதியை சொல்லுடா, சொல்லி நமஸ்காரம் பண்ண. அபிவாதி சொன்னா அம்மா அப்பா பக்கத்தில் போய் நின்று சொல்லுவாள். அவங்க அதிலே போட்டுக்க மாட்டான். எல்லா குழந்தைகளும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஏது இதை முதல்ல நோட்ஸ் எடுத்துக்கிறது எல்லாம். நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பூனலுக்கு போயிட்டு வந்தேன். எங்களுக்கு தெரிஞ்சவாள் அது குழந்தைக்கு வந்து பூனல் ஃபாரின்ல இருக்காவா, இங்கே வந்து இந்தியாவில் பூனல் போடணும்னு அவளுக்கு ஆசை. சமத்து குழந்தையில எல்லாம் கற்றுன்றதுங்க இல்லைன்னு சொல்ல எல்லாம் அழகாக டேப்பில் போட்டுவிட்டாங்க. அபிவாதி ஆங்கிரச பாரத்வாஜின்னு எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த வீடியோ ஆடியோவை ஆன் பண்ணி விட்டுன்ட்டு அதை இயர்ஃபோன் வேற போட்டுட்டு கையில் வச்சுக்கிறான். அழகாக ஒவ்வொருத்தரையும் சொல்கிறதுனா அது சொல்கிறது இதுவும் சேர்த்து சொல்கிறது இப்படி மனப்பாடம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் போகட்டும். அந்த உலகம் போனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை கற்றுக் கொடுக்கறதுனாலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த உலகத்துக்கு யார் யார் வந்துட்டு இருந்தா அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷனை வந்து ரொம்ப அழகாக பண்ணுறா. மனுக்கள் எல்லாம் அந்த வம்சாவழி எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறது வந்து மனுபுத்திரர்களோட வம்சத்தை வந்து சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு நடுப்புற வந்து நிறைய சிவகணங்கள் எல்லாம் உருவாரா. சிவகணங்கள்லாம் உருவாருன்னா சுவாமிகிட்டேருந்து வந்தவர் தான் நம்மளுடைய சிவனும். சிவன் வந்து பூதகணங்களோடு அப்படியே இருக்கார், எல்லாம் பண்ணுறார். சாட்சாத் பார்வதி தேவி நமஸ்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. தக்ஷனோட புத்திரியா இருக்கா. இந்த தக்ஷனோட இதை வந்து பாகவதம் 4வது ஸ்கந்தத்தில் சொல்றது. தக்ஷன் யாகம் பண்ணும் பொழுது வந்து தன்னுடைய ஆகுதியை வந்து கொடுக்கல சிவபெருமானுக்கு. அப்போ தாயாருக்கு ரொம்ப கஷ்டம், மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன இருந்தாலும் தன்னுடைய அப்பா வந்து மாப்பிள்ளையை வந்து கவனிக்கலையேங்கிறது ஒரு அம்மாவுக்கு தோணத்தானே செய்யும். அப்போ சதிதேவி வந்து கிளம்பி போகிறா. அப்போ சொல்கிறார், போகாத வேண்டாம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாம் நிறைய இந்த கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம். அப்படி போயும் பகவான் வந்து சொல்லியுமே அவள் கேட்கல. போய் கேட்குறா அப்பாட்ட வந்து, நீ வந்து அவருக்கு தர வேண்டிய ஆகுதியை அவருக்கு தர வேண்டிய அபிர்வாகத்தை நீ கொடுக்காம இப்படி ஒரு யாகம் பண்ணுறியே, இந்த யாகம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறா. ஏன்னா சதிதேவி வந்து அப்படிப்பட்ட ஒரு பதிவிரதா தெய்வம் இல்லையா பார்வதி தேவி. அப்படியே ஸ்புட்டம் போட்டு பகவானை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து அவ கேட்ட உடனே அதெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறது. அந்த யாகமே அழிஞ்சு போய்டுறது, எரிச்சு விடுறா, தானும் அழிஞ்சு விடுறா. அந்த ஒரு இதை வந்து ஸ்மரணம் பண்றா இந்த இடத்துல. அப்புறம் ஒரு ருத்ரகீதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அங்கே சொல்றா. இப்படியே இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. தக்ஷனோட வதம் ஆயிடுறது. ஆனதுக்கு அப்புறமா வந்து பிரம்மதேவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிரகிருத்தியை எப்படி உண்டாக்குறது அப்படின்னு வந்து பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுறார். பின்னாடி வரக்கூடிய தெய்வகணங்களாக இருக்கக்கூடிய பரமசிவன்கிட்டையும் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நிறையா வந்து தட்சணை திருப்பி அழைச்சிக்கிறார். ஏன்னா அவனும் ஒன் ஆஃப் த பூதகணங்கள் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அழைச்சிக்கிறார். இதுக்கப்புறம் இந்த 4வது ஸ்கந்தத்தில் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்காக இருக்கக்கூடிய துருவனுடைய சரித்திரம் இங்கே தான் வருது. 4வது ஸ்கந்தத்தில் தான். 4வது ஸ்கந்தத்தில் துருவ மகாராஜா இவர் யாரு அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்வயம்பு மனு அப்படின்னு உற்பத்தி பண்ணி வழியில் வந்தார் இல்லையா, கிரியேட் பண்ண அந்த ஸ்வயம்பு மனு வந்து என்னன்னா, சனகாதியர்களுக்கு வந்து இவர் வந்து இது கொடுக்குற பிரஜாபதியாக ஆக்கி எல்லாரையும் உற்பத்தி பண்ணணும், குழந்தைகள் விருத்தி பண்ணணும் அப்படின்னப்ப சனகாதிகர்கள் 4 பேரும் கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணிடுறா. பிரம்மாவோட புத்திரர்கள் தான் நாங்கள் வந்து இந்த ஒரு பிளிஸ்ஸில் வந்திருக்கோம். அதாவது பகவானை பற்றியே சொல்லிட்டு இருக்கணும். சின்ன பால்ய பருவத்திலேயே தான் 4 பேருமே இருக்கா கடைசி காலம் வரைக்கும். அந்த சனகாதியர்கள் என்ன சொல்றா அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப இந்த குடும்ப சூழல்ல வந்து ஒரு குழந்தை இந்த அனுபவம் இது எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆசைப்பட்டது பகவான், நீங்க தான் அதை எங்களுக்கு கொடுத்துருக்கேன். பகவத் சாட்சாத்காரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது போய் திருப்பி இந்த சம்சார கடல்ல விழுந்து உழழுவானா, எங்களுக்கு வேண்டான்ட்டாவா. திருப்பி இந்த உற்பத்தியை எப்படி பண்றதுன்னு யோஜனை பண்ணி பிரம்மா ஒன்னொன்னா கிரியேட் பண்ணி கடைசியில ஸ்வயம்பு மனு அப்படிங்கிறவரை வந்து கிரியேட் பண்ற. அவளுக்கும் சதரூபை அப்படிங்கிறவாளுக்கும் கல்யாணம் ஆறுது. அந்த சதரூபையும் ஸ்வயம்பு மனுவும் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றா. ஒரு வழியா பின்னாடி வரப்போறது பிருத்து சரித்திரம் இதெல்லாம். அந்த அவ 2 பேருக்கும் வந்து 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒன்று பிரியவிரதன், இன்னொன்று உத்தானபாதர் அப்படிங்கிற 2 ஆண் குழந்தைகள். அந்த உத்தானபாதனோட கதையை தான் இந்த இடத்துல சொல்ல போறார் துருவனோட கதையில. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். இப்ப பரீட்சித்துக்கு வந்து ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, இப்படி கிளை கதைகளாக நிறையா சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கேளே, இதில் வந்து என்ன வந்து ஒரு சந்தோஷம், என்னுடைய சுவாமி எந்த இடத்துல வர, நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேள், என்னோட கண்ணன் என்னோட கிருஷ்ணன் என்னை உள்ள காப்பாத்தினானே, அவன் யாருக்கெல்லாம் வந்து கிருப்பை பண்ணியிருக்கார். மற்றவாளெல்லாம் விட்டுடுங்கோ, பகவானுடைய பிரேம, பகவானுடைய மகாத்மியம், பகவானுடைய மகத்துவம் எல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் பகவான் யாருக்கு வந்து நான் தன்னுடைய கருணையை கொட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லு.
பொழுதுதான் இந்த உத்தானபாதரோட கதையை எடுத்துக்கிறார். உத்தானபாதருக்கு இந்த பிரியவிரதன் அண்ட் இது உத்தானபாதனும் பிரியவிரதனும் சுவயம்புவோட குழந்தை. இவாழ்னா உத்தானபாதனுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. முதல்ல 2 மனைவி அவருக்கு, சுனிதி சுருச்சி அப்படின்னு 2 மனைவி. சுனிதி பேர் சொல்லும் பொழுதே நமக்கு தெரியறது ரொம்ப கௌரவமான ஒரு பெண்மணி, ஒரு மகா பதிவிரதா, அப்படிப்பட்டவளா இருக்கா சுனிதி. சுருச்சி அப்படிங்கிறவாளே கொஞ்சம் ருச்சிகரமா இருக்கக்கூடியவளா இருப்பாளா இருக்கும். ஸோ அதனால அவளுக்கு பெயரே அப்படிதான் அமைஞ்சிருக்கு, சுருச்சின்னு. இதுல சுனிதிக்கு குழந்தை பிறக்கிறது, அதுதான் துருவன். சுருச்சிக்கு குழந்தை பிறக்கிறது, அவன் பெயர் உத்தமன். இந்த 2 குழந்தைகளும் சின்ன சின்ன குழந்தைகள், 5 வயசு ரெண்டுத்துக்கும், மேக்சிமம் 4, 4.5, 5 வயசு அதுதான். அப்படி இருக்கா, விளையாடிட்டு இருக்கா, எல்லாம் பண்றா. ஆனா இந்த சுனிதி உத்தானபாதன் அந்த முதல் மனைவியை ஒரு அங்கீகாரமே பண்ணல. இதெல்லாம் ராஜவம்சத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒரு பெரிய ராஜா அவர். அப்படிப்பட்ட ராஜா அவளுக்கு இப்ப 2 மனைவி 3 மனைவி இருக்கிறதெல்லாம் சகஜம். இருந்தாலும் ஒரு ராஜ பரிபாலனம் பண்றவர் தன்னுடைய முதல் மனைவியை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கார். அம்மா யாருக்கு தன்னுடைய குழந்தைக்கு இதான் அப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமையே அவருக்கு அப்பா இருக்காருங்கிற விஷயத்த சொல்லி இந்த 5 வயசு குழந்தைய கொண்டு போய் பாடசாலையில சேர்க்கிறார். குழந்தையும் நல்லா படிச்சுட்டு இருக்கான், துருன்னு இருக்கான், சகல சேஷ்டிதம். அதே சமயத்துல அம்மா மேல அபரிதமான ஒரு அன்பு உள்ள குழந்தை துருவன் அப்படி இருக்கான். எல்லாம் முடிஞ்சது. ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடம் விட்டு எல்லாரும் வெளியில வரும்பொழுது ரோட்ல இவர் வந்துட்டு இருக்கார். ரத்தத்துல ராஜா வரார், உத்தானபாதன் வரார். வரும்பொழுது எல்லா குழந்தைகளும் வழிபடுறா, அந்த ஜனங்கள்லாம் வழிபடுறா, எல்லாம் அந்த இது கட்டிக்க சொல்லிட்டே வருவாள், அதெல்லாம் சொல்லிட்டு வரா. அப்போ இந்த குழந்தை திரும்ப ஆச்சரியமா மேல அப்படி பாக்குறது, யாரோ ஒரு ராஜா மேல அப்படி உட்காந்துருக்கார் கம்பீரமா அப்படின்னு. பசங்கள்லாம் சிரிக்கிறா கை கொட்டி. என்னடா இப்படி பாக்குற அப்படின்னு கேட்கிறா. நம்ம ஊர் ராஜா அப்படின்னா. அந்த ராஜா இல்லடா உங்க அப்பா அப்படின்னு அவ சொல்றா. சொன்னவொன்னு தூக்கி வாரி போடுறது குழந்தைக்கு, இது என்ன நிஜமா அப்படின்னு அவனுக்கு தோன்றது. நேரா ஓடி அம்மாட்ட கேட்கறான். அம்மா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒரு உத்வேகம் இந்த குழந்தைக்கு, இந்த ராஜா தான் நம்ம அப்பா அப்படின்னா நம்ம ஏன் நம்ம அப்பாட்ட போகாம இருக்கோம் அப்படின்னு தடன்னு ஆத்த விட்டு கிளம்புறான். நேரா அரண்மனைக்கு போறான். அரண்மனை வாசல்ல இருக்கிற வாயில் காப்பாளனுக்கெல்லாம் தெரியும் இது யாரோட குழந்தைன்னு. சுனிதி மகாராணி இல்லையா, மகாராணியோட குழந்தைன்னு தெரியும். ஏன்னா உள்ள விடலாமா விட வேண்டாமான்னு அவளுக்கு ஒரு பயம். ஒரு 2 பேரும் ஒரு 2 நிமிஷம் ஆலோசனை பண்ணிக்கிறா, உள்ள விடுவோமா விட வேண்டாமான்னு. இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி தானே, ஐயோ பாவம் இந்த குழந்தை அப்பாவை தானே பார்க்க போடுது, போயிட்டு வரட்டும் என்ன நடக்கிறதோ பார்க்கலாம், சத்தம் இல்லாம விட்டுடுறா. அது படி ஏறி போறது. உள்ள போய் பார்க்கறது ராஜ்ய சபை நடந்துட்டு இருக்கு. பிரமாதமா அத்தனை மந்திரிகளும் ஜனங்களும் எல்லாரும் உட்காண்டிருக்கா. பட்டத்து மகாராஜாவா உத்தானபாதர் மேல உட்காண்டிருக்கா. சுருச்சி தாயார் இதுவா உட்காண்டிருக்கா அந்த இடத்துல. அவளும் மகாராணியோட இடத்துல உட்காண்டிருக்கா. அங்க எல்லாம் மற்றவாள்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த வாச என்ட்ரன்ஸ்ல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் இந்த துருவன். அப்ப அங்க நேரா இந்த உத்தமன், இன்னொரு குழந்தை இருக்கு இல்லையா, சுருச்சியோட குழந்தை, அந்த குழந்தை ஓடி அப்பா அப்படின்னு அப்பா மடியில போய் உட்காந்துக்கிறது. அதை கட்டிக்கிறார் உத்தானபாதர். கொஞ்சம் பார்த்த உடனே அவனுக்கு தோன்றது, ஆஹா நம்மளும் குழந்தை தானே, நம்மளையும் நம்ம அப்பா அப்படிதான் கொஞ்சம் போயிடலாம் அப்படின்னு கிடுகிடுன்னு அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே நேரா போனான். உத்தானபாதருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தெரிஞ்சுடுத்து இது சுனிதியோட குழந்தை. ஏன்னா தள்ளி வச்சிருக்காரு, எத்தனை நாளா குழந்தைய பார்க்கலையோ என்னமோ தெரியாது இல்லையா. போன உடனே இது கிடுகிடு நேரா போய் அப்பா மடியில உட்கார்றதுக்காக இந்த மேல்படி வரைக்கும் ஏறின உடனே சுருச்சி பார்த்துட்டார். சுருச்சிக்கு உள்ளூர ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா எங்க ஒரு மனுஷன் விழுவான் அப்படின்னா அந்த பாசத்துல விழுந்துருவான். அதான் கஷ்டம். ரொம்ப தன்னோட குழந்தைன்னு அந்த ஒரு பிளட் ரிலேஷன் வந்துடுத்துன்னா எல்லாத்தையும் சொத்து பத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அந்த குழந்தையில என்ன பண்ணுமோ தெரியாது, எல்லாத்தையும் வாங்கிட்டு அம்மா அப்பாவை எங்க விட போறதோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு வேதனை வந்துடும் எல்லாருக்கும். அது அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், வழிக்கிடாம போயிடும். அந்த பாசத்துல விழுறதுங்கிறது சுருச்சிக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடுது. ஆஹா துருவன் உள்ள ஏறிட்டான் அப்படின்னா சொத்து பத்து ஒன்றும் நமக்கு கிடைக்காது. நம்ம குழந்தைக்கு இந்த பதவி இல்லை, நம்ம குழந்தை ஒரு ராஜாவாக முடியாது, உத்தமனுக்கு தான் இது போகணும் அப்படின்னது. அந்த சுருச்சி என்ன பண்ணா, அழகா அப்படி துருவன் அப்படி கூப்பிட்டா. யாருப்பா நீ அப்படிங்கிறா. அம்மா என்ன தெரியலையா? அது அழகு, எவ்வளவு அழகா கேட்கறது. அம்மா என்ன தெரியலையாங்கிற. யாருடா உனக்கு அம்மா அப்படிங்கிறா. சொன்ன உடனே இவனுக்கு புரிஞ்சுடுத்து, இது சின்ன டிராயிங்கிறது தெரியுது, அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா இந்த கதையெல்லாம். அதனால இவனுக்கு ஒன்றும் புரியல. நான் அப்பாட்ட உட்காந்துக்கிறேம்மா, அப்பாவை கொஞ்சிக்கிறேம்மா அப்படிங்கிறது. அதெல்லாம் இல்லைப்பா, நீ என்ன பண்ணியிருக்கணும், தப்பான இடத்துல போய் பிறந்துட்டியடா அப்படிங்கிறா.
சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு அப்படியே மூஞ்சி வாடி போயிடுது. வாடி போயிட்டு அப்பா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ராஜாவா இருந்தாலும் ராணி ஆட்சி இருக்குன்னா ராஜாவுக்கு பிரயோஜனமே இல்லை, பூஜா தாங்க சரியா இருக்கு, வேற வழியே இல்லை அவருக்கு. பார்த்துட்டு தவிச்சுட்டு இருக்காரு. குழந்தைய தூக்கவும் முடியல, பொண்டாட்டி அதட்டவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே பிரம்மா பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவன் வந்து சொல்றா, நீ வந்து ரொம்ப பாப்பிஷ்டன்டா, அதனாலதான் நீ வந்து சுனிதியோட வயிற்றுல பிறந்திருக்க. நீ என்ன பண்ண, இன்னொரு ஜென்மா உனக்கு வேணும்னு போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கும், வேண்டிட்டு பகவான்கிட்ட கேடு, இந்த அம்மா வேண்டாம், இந்த சுருச்சி மாதிரி ஒரு அம்மாவோட வயிற்றுல பிறந்தாதான் அந்த உத்தானபாதரோட ராஜாவோட மடியில போய் நீ உட்கார முடியும், இந்த ராஜ்யமோ இந்த அன்போ இது எல்லாமே உனக்கு அப்பதான் கிடைக்கும், இது இந்த ஜென்மால உனக்கு கிடைக்காது, நீ லாயக்கு இல்லை அப்படின்னு அத்தனை பேர் நேரம் சொன்னா. அவன் வந்து ஒரு வீர புருஷரோட உத்தானபாதரா இருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி, ஒரு சத்திரிய குழந்தை, இந்த குழந்தைக்கு சுருன்னு ஏறுமா ஏறாது அந்த குழந்தைக்கு, அப்படியே மூஞ்சி நீஞ்சி மாறி சவன்னு ஆயிடுத்து, அழனு போல இருக்கு. கௌரவம் அழ விடலை, ஏன்னா சத்திரிய வம்சம். இதே நம்மாத்து குழந்தையா இருந்தா வேன் அங்கேயே அழுது காலகையே வச்சு அமக்கலாம் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. ஆனா இது அப்படியே பொறுமையா கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாரையும் பார்க்கறான், எல்லாரும் பதில் சொல்லாம இருக்கா. ஒரு மந்திரியோ யாருமே இந்த குழந்தைய கன்சிடரே பண்ணல. துருவனுக்கு அப்படியே தொண்டா துக்கம் அடைக்கிறது, கிடுக்கிடுன்னு இறங்கி வந்தான். என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த குழந்தை யார்கிட்ட போகும், தன்னோட அம்மாட்ட தானே போகும். போய் அம்மா மடியில விழுந்து ஓன்னு அழகுது இந்த குழந்தை. அம்மா சமாதானம் படுத்துறா. அம்மா தெரிஞ்சு போச்சு, இதுக்குள்ள அங்க இருக்கிற நியூஸ் எல்லாம் சொல்லிட்டா. வந்து உத்தானபாதர் மடியில போனா சுருச்சி கத்தினா, குழந்தை பயந்துட்டான், அழுதுட்டு இருப்பான். அவனுக்கு ஏதாவது பாவம் கூழ் மோர் ஏதாவது காய்ச்சி கொடு, குழந்தைக்கு ஏதாவது ஆகாரத்தை கொடு, எல்லாரும் அப்படிதானே சொல்லுவான். அதாவது எங்க அந்த குழந்தை அஃபெக்ட் ஆயிருக்கான்னு யாருக்கும் அது புரியல. அந்த அளவுக்கு மனசு அப்படியே நொந்து போயிடுது குழந்தைக்கு. அம்மா எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறா. அவன் சமாதானம் ஆகிற வழியாவே இல்லை. அப்போ அவன் கேட்குறான், இந்த இதுக்கு நான் வரணும்னா நான் என்ன பண்ணணும், அது சொல்லுமா அப்படிங்கிறான். நீ கேட்டது கரெக்டு தான், நான் ரொம்ப பாப்பிஷ்டி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆதுக்கார் இருந்தும் என்னை அங்கீகாரம் பண்ணாம, ஒரு அருமையான தெய்வ குழந்தை என்கிட்ட இருந்தும் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்காம நான் இருக்கேன் அப்படின்னா நிஜமாவே நான் பாப்பிஷ்டி தான்டா. அதனால நீ வந்து என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்கும் உத்தானபாதர் உன்னோட அப்பா இல்லை, அவர் வந்து இந்த சிருஷ்டியில உனக்கு அப்பா. ஆனா இந்த லோகத்துக்கே அப்பாவா இருக்கக்கூடிய, ஜெகத்பிதாவா இருக்கக்கூடிய, பரபிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய, அந்த சாட்சாத்காரமா இருக்கக்கூடிய அந்த பகவான் நாராயணனை காலபடி அவர் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனே அதுக்கு நான் என்ன பண்ணணும், 5 வயசு குழந்தை என்ன பண்ணும் அந்த குழந்தை, அடுத்த வேளை ஒரு சாக்லேட் கொடுத்தா பின்னாடியே ஓடி போற வயசு அந்த குழந்தைக்கு. நான் என்ன பண்ணணும், தபஸ் பண்ணு அப்படிங்கிற அம்மா. சரிம்மா நான் தபஸ் பண்றேன். எங்க போய் தபஸ் பண்றது, என்ன தெரியும், தபஸ்னா தெரியுமா, காடுனா தெரியுமா, எதை தபஸ் பண்ணணும், எப்படி தபஸ் பண்ணணும், எதுவுமே அவனுக்கு தெரியல. நீ போ, உனக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா அழுதுட்டே அனுகிரகம் பண்றா. தாயாருடைய வாக்க பரிபாலனம் பண்றதுக்காக கிளம்பிட்டான். ஆத்த விட்டு கிளம்பி கிட்டு காட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். போகும்பொழுதே வந்து மணி அடிச்சு விடுறது நாரத மகர்ஷிக்கு. ஏன்னா உலகத்துல இந்த மாதிரி குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். கிடைச்ச குழந்தையும் ஒரு பாகவத குழந்தையா மாத்துறதோட காரியம் யாரோடதுன்னா நாரத மகரிஷி தான் அதை பண்ணணும் இல்லையா. அதனால அவர் நாராயணன் பாடிட்டே வர, வந்தவர் வீணையோட இந்த குழந்தைய பார்த்துட்டார். பார்த்த உடனே அவர் தெரிஞ்சுட்டு, தானபாதரோட பையனா துருவனா வா அப்படின்னு கட்டிக்கிறார் குழந்தைய. அவனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். ஏன்னா தேஜஸ்வரூபியா நாம ரூபமா இருக்கக்கூடிய, நாமாவை தவிர வேற எதுவும் தெரியாது அவருக்கு, நாமத்தை சொல்லிட்டே இருக்கக்கூடிய அவரை வந்து அப்படியே கட்டி அணைச்சுட்டு அழறான் துருவன். அழுத உடனே அவர் வந்து சொல்றாரு, அழாத, உனக்கு வந்து என்ன பரிபக்குவம் இருக்குன்னு நீ இப்ப கிளம்பின, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஒருத்தர் நம்மளை அதட்டினான்னா நம்ம கோச்சுக்கிறதா, அவள்கிட்டேருந்து நம்ம வந்து அழகா வெளியில வர வேண்டாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வயசும் உனக்கு இல்லை. இப்போ நீ என்ன ஆசைப்பட்டு எங்கே போகிற, நீ எங்கேயும் போக முடியாது, திருப்பி இதே ஆற்றுக்கு தான் போகணும், சமத்தா போயிடு, நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு எல்லாம் சமாதானம் பண்ணுற குழந்தைய. சிரிக்கிறான் அவன் வந்து, நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க அத்தனை பேருக்கும், லோகத்தில் உள்ளவ அத்தனை பேருக்கும் நாராயண மந்திரத்தை சொல்லி எல்லாரும் வைகுண்டத்தை அடையணும், வைகுண்டபதியா இருக்கக்கூடிய பகவான் நாராயணனோட போய் சேரணும்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு நான் அந்த காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது என்ன வேண்டான்னு சொல்றேன், இது உங்களுக்கே தர்மமா இருக்கா அப்படின்னு கேட்கிறான் நாரத மகரிஷிட்ட. ஆச்சரியப்பட்டு போயிட்டார். அவர் வந்து இதெல்லாம் பகவானோட பிரேரணை, இந்த துருவன் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு சுவாமி நிர்ணயம் பண்ணியிருக்காரு. இந்த குழந்தைய நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இவனுடைய திருட பக்தியை வந்து நம்ம காப்பாற்றணும்
அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தலையை தடவி கொடுத்துட்டு சொல்ற, இந்த மாதிரி நீ வந்து யமுனா தீரத்துக்கு போ, மதுவனம்னு ஒரு வனம் இருக்கு, அந்த வனத்துல போய் நீ தபஸ் பண்ண, தபஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கறது. குழந்தை கேட்டவுடனே போய் யமுனா தீரத்துல 3 தடவை ஸ்நானம் பண்ணு, ஸ்நானம் பண்ணிட்டு நல்லா தர்பப்புல் எல்லாம் போட்டு ஒரு இடம் சரி பண்ணிட்டு அழகா அந்த இடத்துல உட்காந்து பகவானை தியானம் பண்ண. பகவான்னா யாரு அப்படின்னு கேட்கறது. சின்னது துருவன், அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த பகவான்னா யாரு அப்படிங்கிறதும் பகவத் சாட்சா்காரமா ஒரு ஸ்வரூபத்தை வாசுதேவ மந்திரத்தை சொல்ற, மகா வாசுதேவனா இருக்கக்கூடிய வாசுதேவ மந்திரத்தை சொல்லி ஓம் நமோ வாசுதேவாயாங்கிற அந்த மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் பண்ற. உபதேசம் பண்ணி ஒரு ரூப லாவண்யத்தை மனசுல கொண்டு வந்து நிறுத்துற. இந்த ரூபத்தை நீ தியானம் பண்ணு. அதனாலதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துல இத்தனை ரூபத்தை நம்ம எல்லாம் வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்றோம். அரூபமா நம்ம யாரையும் நமஸ்காரம் பண்றது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா புத்தி, மனசு இது எல்லாம் எதையாவது ஒன்றை பார்த்து ஆகர்ஷிக்கப்படணும். பட்டாதான் அதுல நமக்கு புத்தி போகும். ஒரு கிருஷ்ணரை பார்த்தோம், ஒரு விளையாடலை பார்த்தோம், ஒரு முருகனை பார்க்குறோம், ஒரு பிள்ளையாரை பார்க்குறோம் அப்படின்னா இத்தனை விதமான சுவாமி நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒண்ணு தானே, அது எதுக்கு இவ்வளோ பெருசா பண்ணணும் அப்படின்னா எல்லாம் ஒண்ணுங்கிறதுக்காக ஒரு பாத்திரம் சாதத்தை அப்படியே எடுத்து சாப்பிட முடியுமா? எல்லாம் சொல்லி சொல்லி போட்டுட்டு சாப்பிட்டாதான் அதோட ருச்சி தெரியும். ருச்சி தெரிஞ்சாதான் அதுக்கு ஜீரணம். ஜீரணத்துக்கு ஏதோ ஒன்று சேர்க்கணும்னு தெரியாது. நல்லா திதிப்பா இருக்கணும்னா நல்லா வெள்ளம் போடணும்னு தோன்றது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நல்லா பிடிக்கணும்னா நிறைய நெய் ஊற்றணும்னு தோன்றது. இது எல்லாமே இல்லை பிண்ட மாதிரி வச்சா எப்படி சாப்பிடுவான்? சாப்பிட முடியாது. அது மாதிரி இந்த லோகத்துல சிருஷ்டி பண்ணி பண்ணி பகவான் தன்னைத்தானே பிரகடனம் பண்ணிட்ட எத்தனை கோடி ரூபங்கள் இருக்கு. அது மாதிரி வாசுதேவ ரூபத்தை அந்த குழந்தை கண் முன்னாடி நிறுத்திட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ற. ஆசீர்வாதம் பண்ணி இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றான். வைகுண்டத்துல வந்து நாரத மகரிஷி வந்து துருவனை பார்க்கறதுக்கு முன்னாடி வைகுண்டத்துல பகவானை பார்க்கிற. பகவானை பார்த்துட்டு நாராயணம் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட வாங்க ஒரு இதுதானே ஒரு பிரேரணை வாங்கிட்டு வெளியில கிளம்பி பூலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ற. பூலோகத்துல உனக்கு நல்லது நடக்கட்டும், உன்னால பல நல்ல காரியங்கள் நடக்க போறது. தன்னுடைய வனமாலையை எடுத்து நாரத மகரிஷி கழுத்துல போட்டு பெருமாள் அனுப்புற. நேரம் இங்க துருவனை பார்க்கிற. துருவனை பார்த்த உடனே தான் குனிஞ்சு அந்த குழந்தைக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது அந்த மாலை குழந்தை கழுத்துல விழருது. அந்த மாலையோட குழந்தை யமுனைக்கு போறான், நமஸ்காரம் பண்றான். யமுனா தீரத்துல ஒரு வைராக்கியம் வந்துடுறது அந்த குழந்தைக்கு. அந்த வைராக்கியத்தோட குழந்தை போறது 3 தடவை ஸ்நானம் பண்றது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது, அரிசி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு முதல் நாள் ஆரம்பிக்கிறான். முதல் ஒரு 15 நாளைக்கு வந்து பழம், ஏதாவது பாலெல்லாம் அங்கே என்ன கிடைக்கும், ஜலம், பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தியானம் பண்றான். திருப்பி இதை அப்படியே குறைச்சிக்கிறான். முதல் மாசம் இந்த மாதிரி இருக்கு. 2வது மாசத்துல 3 நாள் அப்படின்னு வச்சுக்க 6 நாள் வச்சுக்கிறான். வெறும் புல்லு அங்க இருக்கிற இதெல்லாம் காஞ்ச இலைகள் இதெல்லாம் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு திருப்பி 3வது மாசத்துல 3 நாள் மாத்திரம் ஜலம் மாத்திரம் குடிக்கிறான், வேற எதுவும் சாப்பிடல. அமைதியா ஆயிடுறான். அவனுக்கு மேல 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 உடம்புல அப்படி ஒரு தெம்பு வந்துடுறது. வாசுதேவ மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கான். பகவானை பிரத்யட்சமா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். இதுக்கப்புறம் 4வது மாசத்துல இருந்து வாயு கொஞ்சமா ஆகாரமா எடுத்துக்கிறதே வந்து தன்னுடைய மூச்சு காற்றை எடுத்துட்டு அதை ஸ்தம்பனம் பண்றான். அதாவது மூச்சை கட்டுப்படுத்துறதுங்கிறான். அந்த மூச்சை ஸ்தம்பனம் பண்ணி அப்படியே வச்சுக்கிறான். வச்சுட்டு இப்படியே 6 மாசம் ஆயிடுத்து. வேற எதுவும் இல்லை. குழந்தை ஒரு காலில் நின்று தபஸ் பண்றான். தபஸ் பண்ணி பகவானையே நினைச்சுட்டு இருக்கான். பார்த்தா லோகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுத்து. எங்க பார்த்தாலும் தேவர்களுக்கெல்லாம் வந்து மூச்சு விட முடியல. ஏன்னா வாயுவே ஸ்தம்பனம் பண்ணிட்டான் பகவான். அப்ப வாயு பகவான் ஸ்தம்பனம் ஆனோம்னா வாயு பகவானுக்கே ஒரு பயம் வந்துடுறது. நேரா போய் பிரம்மா கிட்ட வேண்டிக்கிறார், என்ன பண்ணணும்னு தெரியலையே, லோகத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருக்கே, நீங்க அமைதியா இருக்கீங்களே அப்படிங்கிற. அப்ப பகவான் வந்து சொல்றார், பிரம்மா சொல்றார், இது வந்து சாட்சாத் பகவத் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட கருணை இருந்தாதான் இது சரியாகும், பகவானே தான் இதுக்கு வழிவிடணும் அப்படின்னு பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. ஏன்னா தேவர்கள், ரிஷிகள், முனிகள் அத்தனை பேரும் வந்து துருவனை பத்தி சொன்ன உடனே ஒரு குஷி இவருக்கு. அப்படியே கிளம்புறார் ரூடனா. அப்படியே கிளம்பி வரும் பொழுது தாயார் சொல்றா, அப்படி திருவாடா பார்க்கடல்லேருந்து அந்த சங்குல கொஞ்சம் வந்து பாலை எடுத்து கொடுக்குறார். அதுதான் அம்மா.
இல்லையா? அந்த தாயார் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மாத்திரம் போகாதீங்கோ, குழந்தை எத்தனை நாளாக பசியோடு இருக்கான், எடுத்த உடனே அவனை பார்த்த உடனே சும்மா போய் நிற்க முடியுமா, அந்த குழந்தைக்கு இந்த பாலை கொடுங்க அப்படின்னு பாலை எடுத்து தரா. சங்குல பாலை எடுத்துட்டு கருடார் உடனே அப்படி வந்து நிற்கிறார். உள்ள வந்து இங்கே துருவன் அப்படியே தபஸில் இருக்கான். உள்ள தேஜஸ்வரூபியா வேணுகானம் பண்ணிண்டு பகவான் வந்து அப்படியே அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற ரூபம் அவன் கண்ணு முன்னாடி இருக்கு. பகவான் கருடாரூடனா வந்தங்க ஜங்குன்னு இறங்கின உடனே இந்த ரூபம் போயிடுது. இவன் மனசுலேருந்து இந்த ரூபம் போயிடுது. போன உடனே அவனை தூக்கி வாரி போடுறது. இத்தனை நாளாக இந்த முகத்தில் இருந்த ரூபம் எங்கே போச்சு அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறான். தேஜஸ்வரூபியா அப்படி பரமாத்மாவா அப்படி பகவான் வந்து சங்கு சக்கர கதாதாரியா பிரத்யட்சமாக பகவான் அங்கே வந்து நிற்கிறார். நின்ன உடனே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறான். திரும்பவும் வாசுதேவ ரூபனா அவன் என்ன ரூபத்தில் தியானம் பண்ணானோ அதே ரூபத்தில் பகவான் அங்கே காட்சி தந்ததும் துருவனை எடுத்து மடியில் வச்சுக்கிறார். அந்த தாயார் கொடுத்து அந்த பாலை கொடுக்குறார். கொடுத்து துருவனை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். துருவனை ஆசீர்வாதம் பண்ணவொன்னா அவன் சொல்கிறான், நான் நேராக வைகுண்டத்துக்கு உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. துருவனோட ஸ்துதி அப்படி ஒரு பிரசித்தமான ஸ்துதி. பாகவதத்தில் 5 ஸ்துதியில் துருவ ஸ்துதியும் ஒரு பிரசித்தம். அந்த துருவன் வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறான், ஸ்துதி பண்ணுறான் பகவானை பார்த்து. அப்போ பகவான் சொல்கிறார், அப்பா நீ வந்து அப்படியெல்லாம் வரக்கூடாது. என்னன்னா உத்தானபாதர் வந்து ஒரு பெரிய மகாராஜா, அவர்கிட்ட நீ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்க. உனக்கு வந்து ஒரு பெரிய பக்தி கிடைக்கிறதுக்கும் ஒரு பகவானை வந்து இந்த லோகத்தை வந்து எல்லாரும் பிரசித்தியா பேசணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உனக்கு வரணும். அந்த வர வரைக்கும் நீ வந்து காத்துட்டு தான் இருக்கணும். இந்த லோகத்தை ராஜ்யம் பண்ணணும் நீனு அப்படிங்கிற சொன்ன உடனே உனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. பகவானே பிரத்யட்சமா இப்படி ஒரு கட்டாட்சம் பண்ணுவாரா அப்படின்னது உனக்கு வேற என்ன வேணும் கேடு அப்படிங்கிற. இத்தனோண்டு 5 வயசு குழந்தை, நல்ல சத்சங்கம் கொடுங்கோ, பகவத் நாமா சொல்லக்கூடிய சத்சங்கத்தை கொடுங்கோ, உங்களை பற்றி இந்த உலகத்தில் கொண்டு வரணும், அதுக்கு ஒரு இடம் எனக்கு வேணும், அந்த இடத்துல என்னை வைங்கோ அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டிக்க சுவாமி துருவ பதம் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுக்குறார். இன்னைக்கு நம்ம துருவ நட்சத்திரத்தை பார்க்குறோம் அப்படின்னா துருவ நட்சத்திரமா பின்னாடி இவனுடைய காலமெல்லாம் ஆகி அவனுக்கு துருவ பதம். அது வரைக்கும் இவனுடைய ஆட்சியில் நடக்கிறது உத்தானபாதன் கீழே. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கே போகிறான், தன்னுடைய ராஜ்யத்துக்கே போகிறான். அப்போ இதுக்கு நடுவில் வந்து இவனை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி உத்தானபாதனை பார்க்க வர. வந்துட்டு என்ன நடந்தது ராஜ்யத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வர அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சாச்சு துருவனை. அங்க உள்ள வந்தது உத்தானபாதன் வந்து சொல்ற, இந்த மாதிரி என்னோட மனைவி சுனித்தி பண்ணின காரியம், 5 வயசு குழந்தைய அனுப்பிச்சு விட்டுட்டா, இப்படி எல்லாம் அனுப்பலாமா காட்டுக்கு? ஏதோ ஒரு சென்னாயோ ஏதோ ஒண்ணு கடிச்சிருந்தா என்ன ஆறுது, குழந்தை பசியில துடிச்சிடும். ஆனா தான் பண்ணின தப்பா அவர் ஒத்துக்கல. அப்ப நாரத மகரிஷி நினைக்கிறார், நல்ல காரியம் பண்ணினேன், துருவனை திருப்பி அழிச்சு நீங்க உத்தானபாதன்கிட்ட கொண்டு வந்து விடாம அவனை வந்து பகவத் சாட்சா்காரம் தெரியட்டும்னு அவனுக்கு ஒரு கிருபை பண்றதுக்கு தான் எனக்கு ஒரு வனமாலையை போட்டு சுவாமி அனுப்பிச்சார் போல இருக்கு எனக்கு அப்படின்னு அவர் வந்து நினைச்சுக்கிறாரு. அப்ப சொல்றார் உத்தானபாதன்கிட்ட, நீ நினைச்சே பார்க்காதபடி உன்னுடைய வம்சாவழிய வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தையா அந்த குழந்தை வருவான். பகவத் சாட்சா்காரத்தை நிர்ணயம் பண்ணிட்டு இந்த பகவானை பார்த்துட்டு இந்த குழந்தை வரப்போறான். அப்படிப்பட்ட இந்த குழந்தைய நீ வந்து அங்கீகாரம் பண்ணிப்ப, அப்படி ரொம்ப சிரேஷ்டமான இந்த குழந்தை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ற. சொன்னதுக்கு அப்புறமா உத்தானபாதனுக்கு கொஞ்சம் ஒரு சமாதானம் மாறுது. இருந்தாலும் போன குழந்தை என்னங்கிறதுலாம் தெரியல. 6 மாசத்துலயே அவனுக்கு ஒரு சாட்சா்காரம் கிடைச்சிருத்தோம் அப்படின்னா அவனுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி. அதனாலதான் துருவ சரித்திரம் சத்தியமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆத்திலையும் குழந்தைகளுக்கு பெரியவாளா இருக்கிறவா துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி தந்தா தான் குழந்தைகளுக்கு தெரியும். வெறும் கதாசிரவணமாவா சொல்லாம ஒரு கதையா சொல்லலாம். அவளுக்கு எப்படி புரியுமோ அந்த ரீதியில சொல்லித்தரணும் நம்ம எல்லாம். அப்படி வந்து இந்த குழந்தையோட ஒரு கிருபை அந்த வம்சாவழியே வந்து பெருசா ஆகிறதுக்கு ஒரு பெரிய வழிவகுத்துக்கு. அப்படி வழிவகுத்து அந்த மாதிரி ஒரு துருவனோட சரித்திரம். இதுல துருவஸ்துதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஸ்துதி. அந்த ஸ்துதியில வந்து துருவன் வந்து பகவானை வந்து வேண்டிக்கிறான். எப்படி வேண்டிக்கிறான் அப்படின்னா, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணினது மாத்திரம் பெருசு இல்லப்பா, நீ வந்து இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இந்த கலியில இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணணும்னு ஒரு 5 வயசு குழந்தை வேண்டிக்கிறது சுவாமிகிட்ட. இந்த ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு வந்து எதுவுமே, அதாவது இவா நல்லவா, இவா கெட்டவா, இவா பக்தி பண்ணவா, இவா பணக்காரா, இவா இந்த ஜாதி, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எல்லாரும் உன்னோட கிரியேஷன், நீ பண்ணினவாதான்.
அதனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர்கிட்ட இருக்கிற குணதோஷங்களை நீக்கிட்டு, அந்த வார்த்தை அழகா சொல்றான் துருவன், இந்த குணதோஷங்களை நீக்கிட்டு இவா எல்லாருக்கும் தேவ பதவியை கொடுத்து எல்லாருக்கும் வைகுண்ட பதவியை கொடுக்கணும் அப்படின்னு துருவன் வந்து தன்னோட ஸ்துதியில வேண்டிக்கிறான். தன்னுடைய அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றான் துருவன். என்ன நமஸ்காரம் அப்படின்னா, ஒரு தாயார் தான் வழி நடத்த முடியும். முதல் குரு எல்லாருக்கும் யாரு அப்படின்னா அம்மா தான். அன்னைக்கு அம்மா கோச்சிருந்து இவனை 2 அடி வச்சு நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ அங்கேருந்து இப்படி ஓடி வந்துருக்க கூடாது, சுழிச்சி அம்மா யாரு, அவ்வளோ உனக்கு சித்தி தானே அப்படின்னு ஒரு துஷ்பிரயோகமா ஏதாவது சொல்லியிருந்தா மேபி இந்த குழந்தை மாறி இருந்துக்கலாம். ஆனா அதை சொல்லாம ஒரு அம்மா வந்து இது எதுவுமே வேண்டாம், நீ யார்கிட்ட போகணும்னு ஒரு சரியான ஒரு குருவா இருந்து இந்த குழந்தைக்கு வழிநடத்தி ஒரு பகவத் சாட்சா்காரம் என்ன அப்படிங்கிறத சொன்ன என்னோட அம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா உத்தானபாதரா இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனா இருக்க சொல்றான், என்ன கொஞ்சம் உதாசீனப்படுத்தினத்துக்கே எனக்கு இப்படி இருந்ததே, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தையும் ஒரு பௌருஷத்தையும் எனக்கு கொடுத்தது என்னோட அப்பா அப்படிங்கிறத வந்து சொல்லி நினைச்சுக்கிறான். இதெல்லாம் வந்து எப்போ ஒரு பரிபக்குவமா ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னா, சாட்சா்காரமா பகவானை பார்த்ததுனால இல்லையா. இதே ஒரு சாதாரண குழந்தைக்கு இதை சொல்ல தோணுமா? இது எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே வாசுதேவ ஸ்வரூபம் அப்படிங்கிறது எப்படி அவருக்கு போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவருக்கு தோணினதுக்கு அப்புறம் தான். இப்படிப்பட்ட ஒரு வாசுதேவ ஸ்வரூபம் வாசுதேவ ஸ்வரூபம் வாசுதேவ ஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, பகவான் நம்ம கிட்ட மாத்திரம் இல்லை, எல்லார்கிட்டையும் தான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டையும் இருக்கிற அதே பகவான் தான் நமக்குள்ளேயும் இருக்காருங்கிறது தான் ஒருத்தர். அதுக்கு வந்து ரொம்ப அழகா நம்மளோட இவா வந்து சொல்லுவா. சைத்தன்ய மகாபிரபுவோட சரித்திரத்துல வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் ஏன் வாங்கிட்டார்னா, அவரும் இப்படி ஒரு அவதூதரை தான் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். கௌராங்கமூர்த்தியா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரேம பக்தி, பிரேமைக்கு மாத்திரமாவே ஒரு அவதாரம் அப்படின்னா அது சைத்தன்ய மகாபிரபு தான். சைத்தன்ய மகாபிரபு அப்படி இருக்கும் பொழுது சன்னியாசம் வாங்கிட்டு பல ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கார். அப்போ ஒரு கிராமத்திலையும் வந்து முகாம் போட்டுட்டு அங்க நாம சங்கீர்த்தனம் எல்லாம் நடக்கிறது. லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேர் வந்து குமிஞ்சிடுவா. ஏன்னா அவரை பார்க்கதே அப்படி ஒரு பரவசம். அவர் எப்பவுமே ஒரு ஆனந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவர் சைத்தன்ய மகாபிரபு. அப்படி அவர் வந்து போயிட்டு இருக்கார். அந்த ஊர்ல இருக்கார். அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய பணக்காரர், வாசுதேவ கோஷ் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் வந்து ரொம்ப நிறைய கைங்கரியம், சத்சங்கம், நிறைய அன்னதானம் இதெல்லாம் பண்ணி 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 நன்னா வளர்த்து அந்த அந்த ஊருக்கே வாசுதேவ கோஷ்னா எல்லாருக்கும் நன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தமான ஒரு மனுஷர். அப்படி பிரசித்தமான மனுஷர் அப்படிங்கிறச்சு அவருக்கு என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள்ல வந்து அவருடைய பிராரப்த கர்மா அவருக்கு வந்து குஷ்டம் வந்து விடுறது உடம்புல எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. அது ரொம்ப ஜாஸ்தியான ஒன்று என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆற்றுல இருக்கிற வாழ்க்கே அவரை பிடிக்காம போயிடுது. அது வந்து ஏதாவது உள்வா ரொட்டி மாதிரி வந்துடும் நினச்சி விட்டாளா என்னமோ தெரியல. மனைவி ஒதுக்கி வச்சு விட்றா, குழந்தைகள் ஒதுக்கி வச்சு விட்றா, வேலை பண்ணுறவாள்னா அவரை விட்டு விலகி இருக்கா. அவருக்கு ரொம்ப மனசுக்கு துக்கமாயிடுறது. என்னடா இது இத்தனை பண்ணினோமே, நமக்கு இப்படி இல்லையே, பகவானை தவிர நம்ம யாரையும் நினைக்கலையே, இந்த வாசுதேவனை தானே நம்ம நினைச்சிருக்கோம், வாசுதேவா 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 அந்த மகாமந்திரத்தை தான் அவர் ஜபிச்சுட்டே இருப்பார். அந்த மகாமந்திரத்தை ஜபிச்சுட்டு அவர் அப்படியே கிளம்பிடுற ஒரு ஷாலை போத்திட்டு, நம்மளால மற்றவாளுக்கு தொந்தரவு வேண்டாம், நம்ம தனியா போயிடணும் அப்படின்னு ஒரு ஊரை விட்டு ஒரு எல்லையோரமா போய் ஒரு தட்டி மாதிரி ஒன்று கட்டிட்டு அங்கே உள்ளேயே இருக்கார் வாசுதேவ கோஷ். வாசுதேவ கோஷ் வந்து என்ன நாடு ஆக ஆக நாமா சொல்ல 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 அவருக்கு உடம்புல குஷ்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. குஷ்டம்னா அப்படியே எப்படி சொட்டுறதுன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு. நிறைய வந்து அவரை சுற்றி புழு இதெல்லாம் வந்து அவர் உடம்பு மொச்சுட்டு இருக்குமா. சிலதெல்லாம் புழுலாம் அப்படி இப்படி கை ஏதோ அப்படி உதறனா 2 புழு இப்படி வெளியில விழுந்துருத்தோம் அப்படின்னா அருவருப்பெல்லாம் படமாட்டாராம். மெதுவாக கூப்பிட்டு, அந்த வாசுதேவா, நீ என் உடம்பு தானடா சாப்பிடணும்னு அதுக்கு வந்து சுவாமி என்னை கொடுத்துருக்க, நீ ஏன் போய் வெளியில போய் தேடுறீங்க, சாக்கடையில விழுந்துட்டேன்னா நீ உன்னோட இதுவே போயிடுப்பா போட்ட அப்படின்னு கூப்பிட்டு அந்த புழு எடுத்து அந்த புண்ணு மேலே போட்டுப்பாராம். இப்படி எடுத்து எடுத்து உடம்புல போட்டுப்பானா அந்த உடம்புல எல்லாம் ஒரே புழு நெடியுமா. அதோட தான் பேச்சுவார்த்தையே இருக்கு. அப்படின்னா அவங்களுடைய மனசுல எப்படிப்பட்ட ஒரு பிரேமை இருக்கணும். விழுற புழுவும் பகவான் தான், தன்னோட உடம்புல இருக்கிற புண்ணும் பகவான் தான், அது அவனுக்கு தான் மருந்துன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். அப்படி இருக்கார். அவர் என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லாம் ரோட்ல போறவா வரவா எல்லாரும் பேசிட்டு இருக்கா, சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காருன்னு இவருக்கு அப்படியே தாங்கலை. ஏன்னா இவர் வந்து அப்படி
சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசத்துக்கு முன்னாடி நாம சங்கீர்த்தனம் பண்றது இதெல்லாம் பார்த்து ரொம்ப அனுபவிச்சிருக்கார். ஆஹா, நமக்கு இப்படி வாய்ப்பு இல்லாம போயிடுதே, மகாபிரபுவை எப்படி பார்க்கறது, மகாபிரபுவை எப்படி பார்க்கறதுன்னு வருத்தப்பட்டு இருக்கார். அப்படி சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கணும்னு அவருக்கு தோன்றது. எல்லாம் முடிஞ்சிட்டு ஆச்சு, ஒரு மாசமா சைத்தன்ய மகாபிரபு இங்கே இருந்தார். எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, நாம சங்கீர்த்தனம் ஆயிடுத்து, ஜனங்கள் எல்லாம் குஷி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு இன்னைக்கு கிளம்புறார் அப்படிங்கிற விஷயம் வாசுதேவ கோஷ் காதுல விழுந்துட்டு துடிச்சு போயிட்டார். அவர் இவரை எங்கேருந்தாவது ஒரு மூலையிலேருந்து நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, கூர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடம், அந்த கூர்மக்ஷேத்திரத்துல தான் இங்க அவர் வந்து முகாம் போட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு கூர்மக்ஷேத்திரத்தை விட்டு கிளம்பும் பொழுது இவருக்கு எழுந்து ஆகாரம் இல்லை, உடம்பெல்லாம் அழுகி சொல்றது, நடக்க முடியல, தள்ளாடுறார், தவழ்ந்தே போற மாதிரி ஆயிடுத்து அவருக்கு. அப்படி தவழ்ந்து வெளியில வர இவர் தவழ்ந்து வெளியில வந்து போறதுக்குள்ள நகரத்தோட எல்லைக்கே போயிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. பல பேர் வழி அழிச்சுட்டு விட்டவாள்லாம் வந்துட்டு இருக்கா, திருப்பி வந்தவாள்லாம் இவரை பார்த்துட்டு இப்படி ஒதுங்கிட்டு, சில பேர் பாவம் பால்ய காலத்துல இருந்தே ஸ்நேகிதாளா இருக்கிறவா தள்ளி நின்று சொல்றார், வாசுதேவ கோஷ் பிரபு கிளம்பியாச்சேப்பா, இப்ப வரையே எப்படி பார்ப்ப நீனு அப்படிங்கிறார். கண்ணெல்லாம் இடுங்கி போயிடுத்தவருக்கு, ஒன்றும் ஆகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, கண்ணெல்லாம் அவருக்கு தெரியல. இப்போ வாசுதேவ கோஷ் சொல்றாரு, எனக்கு வந்து பிரபுவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கூட கிடைக்காம போயிடுத்தேன் அப்படின்னு சொல்லி, வாசுதேவா உன்னோட கிருப்பை இப்படிதான் இருக்கணும்னா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யாருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு இப்படி நகர்ந்து தள்ளி போறார். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு 15 நிமிஷம் எல்லாரும் கிளம்பி இப்படி போனார். கொஞ்ச நாள் ஒரு 15 நிமிஷத்துல அவர் அப்படியே அந்த அவர் இருக்கிற அந்த திண்ணைக்கு போய் உட்கார போறார். போகும்பொழுது அங்கேருந்து வந்து கிடு சைத்தன்ய மகாபிரபுக்கு என்னமோ பண்றது உள்ள என்னமோ பண்றதுன்னா, அவர் வந்து எப்படின்னா சதா சர்வ காலமும் பகவான் ஸ்மரணையிலேயே இருக்கிறவர். எப்ப சமாதி ஆவார்னு தெரியாது, எந்த நாமத்தை கேட்டு சமாதி ஆவார்னு தெரியாது, எத்தனை நாள் சமாதியா இருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கும் அப்படி பூரி ஜெகநாதர்னா உயிர் ஜெகநாத சுவாமி மேலேயே தான் எல்லாம். அப்போ இவர் என்ன பண்றார், சைத்தன்ய மகாபிரபு அப்படியே வெளியில உள்ள வரார், திரும்ப ஊருக்குள்ள வரார். வேகமா வரார். கையில ஒரு பெரிய தண்டம் வச்சுட்டு இருக்கார், ஒரு கமண்டலம் வச்சுட்டு இருக்கார், அப்படி காஷாய வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கார். ஓடி வரார். அப்படி ஊருக்குள்ள வந்தா ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் பிரபு திருப்பி வரார், எதுக்கு வரார் தெரியல, வராருன்னு சந்தோஷம். யாராவது வேண்டாம்னு சொல்லுவாடா, இன்னொரு 10 நாளைக்கு இங்க பிரபு வாசம் பண்ண போறான்னா அவளுக்கு அப்படி ஒரு ஹாப்பி. எல்லாரும் கத்தரா, வாசுதேவ கோஷ் காதுல விழருது, அவர் கண்ணு அப்படியே பெருசா இருது. வாசுதேவா யாருக்கு வராரோ தெரியலையே, அவருடைய பாதம் திரும்பவும் இந்த இடத்துல பட போறதா அப்படின்னு அவர் அப்படி நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே, வாசுதேவ கோஷ் அப்படின்னு கத்திண்டே நேரம் அவர் இருக்கிற இடத்துக்கு போறார். பார்த்தா இவர் அப்படியே தன்னை மூடிக்கிறார், தன்னை எல்லாத்தையும் மூடிட்டு, வராதிங்கோ பிரபு, என்கிட்ட வராதிங்கோ, நீங்க பார்க்கக்கூடிய ஜென்மா நான் இல்லை, என்கிட்ட வராதிங்கோ அப்படிங்கிற அப்படியே பிடிச்சுன்னு எழுந்து நிற்கிறார். வாசுதேவ கோஷம் தூக்கி இப்படி நிறுத்துறார் சுவாமி சைத்தன்ய மகாபிரபு. அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் பண்ணிட்டா அவருடைய உடம்புல இருக்கிற குஷ்ட நோயெல்லாம் இவர் மேல படுறது, அந்த புழுக்கள்லாம் இவர் மேல படுறது. ஜனங்கள் எல்லாம் கத்தரா, வேண்டாம் பிரபு வேண்டாம், விட்டுடுங்கோங்கிற சைத்தன்ய கோஷ் வந்து வாசுதேவ கோஷ் வந்து வாசுதேவா அவர் அந்த நாமத்தை சொல்ல, இவர் இந்த நாமத்தை சொல்ல, 2 பேரும் கட்டிக்கிறார். ஒருத்தர் அப்படி கட்டிட்டு இப்படி இது பண்ணி அப்படி விட்டு அவர் ஆசுவாசப்படுத்துறார். நீ அவரோட மூஞ்சியை இப்படி வச்சுட்டு, என்னை பாரு, உன் கண்ணு திருஷ்டி தெரியலையா, என்னை பாரு, உன் பிரபு வந்திருக்கேன், என்னை பாரு அப்படின்னு அவர் சொல்ல இவர் பார்க்க அவருடைய உடம்புல இருக்கிற அத்தனை குஷ்டமும் போய் அப்படியே ஒரு சந்துஷ்டியான ஒரு உடம்பும் நாமத்தை சொல்லி என்ன ஒரு குஷ்டி அவர் இத்தனை நாள் வச்சிருந்தாரோ நம்பிக்கை என்னன்னா, அந்த நாமம் கொடுத்த பலம் அவருக்கு வந்து மகாபிரபு தரிசனம் பண்றது. மகாபிரபுக்கு என்ன பலம் அப்படின்னா, ஒருத்தன் நாமா சொன்னதை விடக்கூடாது இல்லையா. ஒருத்தன் நாமம் சொல்லி இந்த உலகத்துல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அதை அங்கீகாரம் பண்ண வேண்டியது ஒரு சாதுக்களோட கடமை. அப்படிப்பட்ட மகாபிரபு அவரை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படி வாசுதேவ கோஷுக்கு அப்படி ஒரு கருணையை வர்ஷிக்கிறார் மகாபிரபு. இது எதுக்கு வந்து இது சொன்னேன் அப்படின்னா, அந்த துருவபதமா இருக்கக்கூடிய துருவபதத்துல போய் அமைஞ்ச அந்த துருவன் அப்படிப்பட்ட ஒரு நாமம், என்ன நாமம் அவன் சொல்லிட்டு இருந்தான்னா, வாசுதேவாய நமஹா அப்படிங்கிற நாமத்தை தான் சொன்னான். அந்த நாமத்தை தான் வாசுதேவ கோஷம் சொன்னார். அதை கேட்க சைத்தன்ய மகாபிரபுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அங்க இருக்கிறவ அத்தனை பேரும் அழறா, எல்லாரும் வருத்தப்படுறா.
இத்தனை நாள் இந்த நாமா சொன்னவரை நம்ம எல்லாம் அங்கீகாரம் பண்ணலையே, நம்ம யாராவது ஒரு டம்ளர் ஜலம் கொடுத்துருக்கலாம், ஒரு சாதம் போட்டிருக்கலாம், அவருக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை எங்காவது திண்ணையில படுத்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு கம்பளி கொடுத்துருக்கலாம். பெத்த குழந்தைகளோ இல்லை ஒய்ஃபோ யாருமே இவரை விட்டுட்டோமே. அதுதானே மகாபிரபு, அந்த பிரேம ஸ்வரூபம் அப்படிங்கிறது அதுதானே அப்படின்னு அவளுக்கெல்லாம் உணர்ந்ததும் அவளுக்கெல்லாம் அப்படி ஒரு விஷயம். அதாவது இந்த பாகவதம் அப்படிங்கிறத நம்ம கதையாவோ இல்லை இதை ஒரு அனுபவமாவோ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதுல மகாபுருஷர்களோட பெரிய பெரிய விஷயங்களையும் நம்ம ஸ்மரிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட பாகவதத்தை எல்லாரும் கொண்டாடி இருக்காருன்னா இப்படி அப்படி இல்லை, அப்படி தாமோதர தீட்சிதர்னு நம்ம ட்ரிப்ளிகேன் பாகவதர்னு சொல்லுவா, ட்ரிப்ளிகேன் சுவாமிகள்னு. அவர் மகாபிரிவா சதா சர்வ காலம் பாகவத தான், ட்ரிப்ளிகேன்ல தான் இருந்தார் அவர். கோவிந்த தாமோதர சுவாமிகள்னு சொல்லுவாங்க. பாகவதத்தை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட பாகவத உபன்யாசம், பாகவதம் 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 தான் அவருக்கு எல்லாமே. அப்படி பாகவதம் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு ஏஜிங் ஆயிடுத்து, வயசாயிடுத்து, அவரால் ரொம்ப முடியல. பெரியவாளுக்கு பாகவதம் சொல்ற கதாசிரவணம் பெரியவாளுக்கு, நம்ம மகாபெரிவாளுக்கு சொல்லக்கூடியது. அப்புறம் எல்லாரும் காஞ்சி காமகோட்டி பீடத்துல சொல்றான் பெரியவாள்கிட்ட, ஏன்னா தாமோதர சுவாமிகளுக்கு முடியாம போயிடுது, கோவிந்த தாமோதர சுவாமி வயசாயிடுது அவருக்கு அப்படிங்கிற. கண்ணை மூடி பெரியவா தியானம் பண்ணிட்டு அவள்கிட்ட சொல்றா, புஷ்பக விமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவா அவனுக்கு அப்படிங்கிற. பிரத்யட்சமா புஷ்பக விமானம் வந்ததை மகாபெரிவா கண்ணால பார்த்துருக்கா. பாகவதம் சொன்ன ஒருத்தரை கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறது சத்தியம் அப்படிங்கிறது இந்த கலியில வேற எங்கேயோ எல்லாம் யாரோ எல்லாம் சொல்லல. தெரியாதவா சொன்னா நம்ம நம்புவோமா நம்ப மாட்டோமா தெரியும். பிரத்யக்ஷ கடவுள், நடமாடும் தெய்வம் நம்மளோட காட்சி மகாபெரிவா அப்படி நித்தியமா பாகவத பாராயணம் பண்றவர். அவருக்கு பாராயணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த சுவாமிகள் பண்ணியிருக்கார். அவர் அதை ஸ்மரணை பண்ணிட்டு அழகா அந்த இடத்துல சொல்றார், புஷ்பக விமானம் எப்படி கோகர்ணனுக்கும் இவனுக்கும் வந்ததோ அந்த மாதிரி துந்துகாரிக்கு எப்படி அழிச்சுட்டு போனதோ அந்த மாதிரி புஷ்பக விமானம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, பாகவதம் பண்ணிண்டே இருக்கிறவனுக்கு சத்தியமா புஷ்பக விமானமும் அங்க இருக்கக்கூடிய வைகுண்ட தரிசனமும் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியம். ரெண்டாவது, பெரிய மகானா இருக்கிறவாளுக்கு தெரியும் இவாளுடைய காலம் முடிய போறது அப்படிங்கிறது. இதை பிரேரணையா சொல்லணும் இல்லையா, அதுக்கு அழகா சொல்ற. அப்படிப்பட்ட ஆலங்குடி பெரியவா, இது ட்ரிப்ளிகேன் பெரியவா, இன்னொருத்தர் ஆலங்குடி பெரியவான்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவரை பத்தியும் ஸ்மரிச்சே ஆகணும் நம்ம. ஆலங்குடி பெரியவா இல்லை அப்படின்னா இன்னைக்கு பாகவதமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முடிகொண்டான்ல தான் அவருடைய சமாதி இடம் இருக்கு. அந்த 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 ஏரியால இருக்கிற ஆலங்குடியில தான். ஆலங்குடி பெரியவா அப்படிங்கிறவர் அவதூத்தர், ஒன்றும் ஆடைகளே கிடையாது, ஓடிண்டே இருப்பார். ஏதோ ஒரு மாட்டு வண்டி போறது அப்படின்னா அந்த மாட்டு வண்டி பின்னாடியே கையை பிடிச்சிட்டு ஜென்மாதிசே தோன்வயாதிரதேஸ்வராட் அப்படின்பார். திடீர்னு கிருஷ்ணாய வாசுதேவாய் தேவகி நந்தனாய எல்லாரும் சிரிப்பா லோகத்துல இருக்கிறவாள்லாம். அப்புறம் எல்லாரும் சிரிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சொல்லுவார், எதுக்காக இப்படிலாம் பைத்தி மாதிரி போயிட்டே இருக்கேன், இப்படி சொன்னதுனால என்ன ஆப்போறது அப்படின்னா அவர் சொல்லுவார், அவன் பாமரனா இருக்கட்டும், ஓட்டிட்டு போற காளையா இருக்கட்டும், கூட அவன் வளர்க்குற மிருகமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணுக்கு இந்த பாகவத சொல்லு உள்ள போறதுடா, க்ஷேமமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படியே இருந்தார். அப்புறம் ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அப்பதான் புரிஞ்சுது இவர் ஏதோ சொல்ல வரார் அப்படிங்கிறதுனால போய் எல்லாரும் நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிற, என்ன கேட்குறா அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு சரீரத்துல வஸ்திரமே இல்லாம நீங்க இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு சன்னியாச தீட்சையாவது வாங்கிட்டு ஒரு கௌபீனம் போட்டுட்டேன்னா பெண்களா இருக்கக்கூடியவாள்லாம் இந்த பாகவதத்தை அவங்க வாயால கேட்பாளே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு நிர்தாட்சியமா ஒரு சன்னியாச தீட்சையை வாங்கிட்டு ஒரு கௌபீனம் போட்டுட்டு ஒரு இதை போட்டுட்டு உட்கார்ந்துடுவார். எங்க இடம் கிடைக்கிறதோ அப்படி தெருவில் எப்படி போயிட்டே இருப்பாராம். இப்ப பாகவதம் சொல்லணும்னு அவருக்கு தோன்றதுன்னா அந்த இடத்துல ஒரு கல்லை போட்டுன்னு உட்காந்து மனப்பாடம் 18,000 ஸ்லோகமும் மனப்பாடம். புத்தகம் கிடையாது, யாரும் கிரந்தம் வச்சுட்டு படிக்கல, அப்படியே ஸ்பான்டேனியஸா புரிக்கும் அவருக்கு. அப்படியே பாகவதம் சொல்லிகிட்டே இருந்தாராம். பார்த்தா ஒரு தடவை எல்லாம் ஜனங்கள்லாம் கூடி போய் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. சாயங்காலம் ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்கார். கதைக்கு சொல்ற, ஸ்லோகங்களுக்கு சொல்லிடுறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் ஒரு கருணாக சர்ப்பம் அப்படி வருது சுத்தி. இப்படி பார்த்து விடுறா. ஜனங்கள்லாம் சல 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 சலன்னு எல்லாம் ஒரே சத்தம், எல்லாருக்கும் பயமா இருக்குமே. எல்லாரும் பண்றா. அவர் இப்படி கையை தூக்கிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்கார்.
ஒண்ணு சத்தத்தையே காணோம். எல்லாம் அது இப்படி போயிடுதுன்னு நினைச்சுட்டா எல்லாரும் பாகவதத்துல ஆழ்ந்து போயிட்டா. அப்படி ஒரு பாகவத கதையை அவர் வந்து எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எழுந்து அவர் போறதுக்கு அப்படி எழுந்துக்கிறார். பார்த்தா அந்த அவர் உட்கார்ந்த இடத்து மேல வந்து அந்த சர்ப்பம் அழகா படுத்துட்டு இருக்கு. அது மேலதான் அவர் உட்கார்ந்து அந்த பாகவதத்தையே சொல்லியிருக்காருன்னா, அந்த பாகவதம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது மகான்களை ஸ்மரிக்கணும். ஒரு மகான்களும் எப்படி பாகவதத்தை கொண்டாடி இருக்கா அப்படின்னு தெரியணும். இந்த கலியில உயிரை கொடுத்தவா அப்படி இருக்கா. பாகவதத்தை வந்து நிர்ணயம் பண்ணிட்டு எத்தனை ஒவ்வொருத்தரையும் ஒரு நாளும் நம்ம வந்து 2-3 பேரை வந்து ஸ்மரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதை வந்து குருநாதர் கிருபை பண்ணி அது மாதிரி சொல்ல வைக்கணும். அதுதான் நமக்கும் அது ஞாபகத்துக்கு வரணும். அந்த இடத்துல வந்து ஒரு ஞாசபீட்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம உட்காடுறோம். அந்த இடத்துல நம்மளுடைய மனசு எல்லாமே இதுல குளிர்ந்து போய் அழகா அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அப்படிப்பட்ட ஒரு கிருபா வருஷமா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வராக அவதாரத்தையும் அதே சமயத்துல வந்து நம்மளுடைய துருவனோட சரித்திரத்தையும் வந்து அனுபவிச்சோம். துருவனோட சரித்திரம் வராக அவதாரத்துக்கான பலம் என்ன அப்படின்னா மேல மேல பாகவதம் கிடைக்கணும். மேல மேல பாகவதம் கிடைக்கும் எல்லாருக்கும். அதுதான் பலனா போட்டிருக்கே தவிர கருச்சுட்டியில வேற ஏதோ நம்ம கிடைக்கணுமா? அதெல்லாம் சுவாமி கொடுத்துட்டான். கொடுத்ததுனால தானே பாகவதம் கொடுத்துட்டான். இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் இல்லையா? அதுலேயே தான் இருந்திருப்போம் நம்ம. இன்னும் இன்னைக்கு நம்ம கையில பாகவதம் கிடைச்சிருக்கு. நம்ம பாகவதத்தை ஸ்மரிக்கிறோம். நம்மளால அந்த பாகவதத்தை கதையை கேட்கறதுக்கு நமக்கு புத்தி கொடுத்துருக்க அப்படின்னா சுவாமி சகலமும் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். இதுக்கு இங்க வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சத்புத்தியில அது போகணும். இந்த சத்புத்தி பகவான் மேல மேல நமக்கு கொடுத்து நம்மளோட குருநாதரோட கிருப்பையில மேலும் மேலும் நாளைக்கும் 3வது நாளா இருக்கக்கூடிய ஒரு சத்சங்கத்துல உங்க எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பெயர் நமஸ்காரம் பிரதிஜை. ஹரே ராம 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 ஹரே ஹரே Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Gopika Jeevana Smaranam Janaki Kanta Smaranam Jai Jai Rama Rama Anjaneya Swami Ki Bhagavata Bhagavan Ki सद्गुरुनाथ महाराज की जय।